திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவி எமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றி விரும்பி வாழ்வாம். தூக்குசீர் திருத்துண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கட்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக 12 திருமுறைகளையும் பல அறிஞர்களை கொண்டு நம்முடைய அமைப்பிலே ஐயா அவர்கள் சிந்திக்க செய்கின்றார்கள். அவற்றிலே அடியாரனுடைய பெருமையை உள்ளதை உள்ளவாறே இறைவனுடைய அருளால் சேக்கிழார் பெருமான் கூறி அருளிய 12 திருமுறைகளில் 12ஆம் திருமுறையாகிய இந்த பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இவருடைய வரலாறு என்பது அடியார் பெருமக்களுடைய வரலாறாக மட்டும் இல்லாமல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் ஒரு வழிகாட்டியாக அமைவதுதான் இந்த நூல். அடியார்கள் எப்படி தல தரிசனம் செய்தார்கள் என்ற அந்த ஒன்றை வைத்து பார்த்தோமே என்றால், அவங்க எப்படி நம்ம கும்பிட்டுருக்காங்க, நம்ம எப்படி கும்பிடுறோம் என்ற ஒரு நினைத்து கூட பார்க்க முடியல. அவர்களெல்லாம் நம்மை விட எவ்வளவோ பெரியவர்கள். நான் அவர்கள்னு சொல்வது 63 நாயன்மார்கள் கூட வேண்டாம், சமயக்குறவர்களே வைத்துக்கோங்க. சுந்தரர் எவ்வளவு பெரியவர், நம்மை விட நம்ம என்ன முடியுமா? ஆனால் அப்பர் உழவாரம் செய்த அந்த தலத்தை மிதிக்க அஞ்சுகிறார், போக மாட்டேன்றார். தில்லைக்கு போகும் பொழுது சரி நாம தான் பெருமானுடைய அருள் பெற்றோமே, போய் தரிசனம் செய்வோம் என்று நேராக போகாமல் ஊர் எல்லையை வணங்குகிறார், திருவீதி வணங்குகிறார், நந்தவனத்தை வணங்குகிறார் என்று சொன்னால், அந்த நான் தான் என்ற ஒரு தன்முனைப்பு என்பது அவரிடத்திலே இல்லாமல், பெருமானே எல்லாம் நீங்க தான் என்று, உனக்கு இப்படி அடியார்கள்லாம் அன்பா இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் இல்லையே என்பது போன்ற அந்த உணர்ச்சியில தான் அவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. அவற்றையெல்லாம் படித்தோம்னு சொன்னா, அவர் 100 பயனா சொல்ற மாதிரி சிந்தையில இருக்கக்கூடிய இருளானது இயல்பாகவே அகலும் என்பதுதான் சேக்கிழார் சொல்லக்கூடிய நூல் பயனும். அந்த வகையிலே சுந்தரர் தில்லையை தரிசனம் செய்கிறார். அந்த பகுதியை தான் நம்ம பார்த்து வருகிறோம். தடுத்தாட்கொண்ட புராணத்திலே 106வது பாடல் மிகவும் அருமையான பாடல். ஏராளமான சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய பாடல். அதை தான் நாம் சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். அதற்கு ஒரு 2 பக்கங்கள் தனியாக குறிப்பு கொடுத்து நடத்தணும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அவருடைய தரிசனத்தை சொல்கிறார். இந்த பாடல்கள் இல்லை என்றால் சுந்தரர் எப்படி தரிசனம் செய்திருப்பார் என்று தெரியாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பில் கொடுத்துருப்போம். மூவருடைய தில்லை தரிசனமும் எப்படி இருந்ததுன்னு சேக்கிழார் சொல்றார். ஏன்னா நான் அதை ஆரம்பத்திலே சொன்னேன், சென்ற வகுப்பு நினைவு. மூவருடைய தில்லை தரிசனத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் என்று. அதுக்கேற்றாப்புல சீக்கியேசம் எழுதுறார். இந்த தென்னிலா மலர்ந்த வேணியாய் பாட்டில் எழுதுறப்போ இவருடைய தரிசன பகுதியெல்லாம் நீங்க ஒப்பு நோக்கணும் என்று எழுதுகிறார். அது நம்ம முதல்ல சொன்னோம், அதனால அந்த பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறோம். என்ன தவக்குறைவு என்றால், ஞானசம்பந்த பெருமான் தில்லைக்கு பாடிய பதிகங்கள் கிடைக்குது, தில்லை தரிசனத்தின் போது பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கல. அதே மாதிரிதான் சுந்தரருடைய பதிகமும் தில்லை தரிசனத்தின் போது அவர் பாடக்கூடிய பதிகம் என்னன்னா சேக்கிழார் காலத்துல கிடைத்திருக்குது. ஏன்னா அதனாலதான் அவர் சொல்றார் எப்படி தரிசனம் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பதிகத்தினுடைய கருத்தை தான் வச்சு சொல்றார். ஆனா நமக்கு இப்ப அது கிடைக்கல. அப்பருடைய இது மட்டும் ஏதோ நம்மளுடைய தவத்தினால பெரிய தவம் அப்பருடைய இது கிடைத்திருக்குது. கருநட்ட கண்டனை என்ற அந்த பதிகத்தையும் நமக்கு தெரியும். அதுலதான் ஒன்றி இருந்து நினைமென்கள்னு சொல்லி பெருமானுடைய திருக்குறிப்பு என்று வந்தாய் எனும் எம்பெருமான் திருக்குறிப்புன்னு சொல்றார். என்று வந்தாய் என்று கேட்பது போல அவருடைய அபயகரம் இருக்கிறது என்று சொல்லி பாடுகிறார். அவருடைய பதிகம் தான் கிடைக்குது.
அதுக்கடுத்து பக்தனாய் பாட மாட்டேன் பாடுகிறார். 2 பதிகமும் அவருடைய தில்லை தரிசனத்தின் போது பாடியது என்பதை பார்க்கிறோம். அப்புறம் அரியானை அந்த நர்தம் சிந்தையானை எல்லாம் பாடுறார். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பாடுறார். இந்த 2 பதிகங்களும் மிக முக்கியம் என்று பார்க்கிறோம். அது மாதிரி இவருடைய தரிசனம் என்பது 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பருங்கரணங்கள் 4 சிந்தையேயாக குணமொரு 3 திருந்து சாத்விகமேயாக இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின். அந்த கூத்து என்பது ஒப்பற்ற கூத்து என்பது தெரியும். இங்க சுந்தரருக்காக பெருமான் தனியா ஒரு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை சுந்தரர் கொடுக்கிறார் இல்லையா, அதுவும் தனிப்பெரும் கூத்து. ஏன்னா எல்லாரும் தான் அந்த காட்சியை பார்க்கிறாங்க. பெருமான் எல்லாருக்கும் அந்த மாதிரி காட்டலையே, நாம கூட போய் தில்லை போய் பார்க்கிறோம். எனவே அது தனிப்பெரும் கூத்து. அதை அவர் பார்த்த விதம்தான் ஒரு அரிய விதம். அதை தான் சொல்லும் பொழுது, அதனால் அவருக்கு வந்தது ஏதோ சிறிய மகிழ்ச்சி இல்லை, வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஈடினை இல்லா ஒரு மகிழ்ச்சி அவருக்கு வருகிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்த பாட்டிலையும் அதான் சொல்றார். சுந்தரருடைய அப்ப பாடியிருப்பார் இல்லையா அந்த பதிகம், அந்த பதிகத்தினுடைய சாரமாக தான் இந்த ஒரு பாட்டு இருக்கிறது. என்ன இன்னைக்கு கொடுத்திருக்க குறிப்பு பாருங்க, பக்கம் 58 என்று போட்டிருக்கோம். தென்னிலா மலர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்று தெளிவா சொல்கிறார். என்ன குறிப்பினோடு அவர் பாடினார் என்று சொன்னால், மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம். ஒருவேளை இது சுந்தரருடைய வாக்காக கூட இருக்கலாம். அந்த கருத்தோடு பாடுகிறார். என்ன தென்னிலா அமர்ந்த வேணியாய் என்று சொன்னால் தெளிந்த நிலா. நிலா என்றால் அது ஒரு கலையாக இருக்கும் பொழுதுதான் பெருமான் இடத்துல போய் அபயமாக சந்திரன் போறார்னு பார்க்கிறோம். பெருமான் அதை தலையிலே சூடிய பிறகு உனக்கு அழிவு இல்லை, நீ வளருவாய் என்று. ஏன்னா பெருமானை சரணடைந்தால் அதான் நயமா சொல்லுவாங்க, சிவபெருமானிடத்துல போய் நீங்க உண்மையா காலில் விழுந்தீங்கன்னா சாமி தலை மேல வச்சு கொண்டாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை சொல்லுவாங்க. கங்கையை தலையில் தாங்கியது அது வேறு, சந்திரனுக்கு அது பொருந்தும் என்பதை பார்க்கிறோம். தெல்நிலா என்று சொன்னால் அது தென்னிலான்னு வருது பாட்டில். தெல் நிலா, தெளிந்த நிலா என்று பொருள். பொதுவாக என்ன சொல்லுவோம், தெளிந்த நிலா என்றால் வெண்மையான நிலான்னு சொல்லுவோம். சிகேஎஸ் என்ன எழுதுறார், அது தெளிந்த நிலா. என்ன ஒரு தெளிவு இருந்ததுன்னு சொன்னா, எத்தனையோ பேர் இருக்கிறப்ப சிவபெருமான இடத்துல தான் அது போச்சு, சிவபெருமான் தான் நம்மை காப்பாற்றுவான் எந்த அந்த ஒரு தெளிவு இருக்கிறது இல்லையா, எனவே அது தெளிந்த நிலா என்று எழுதுகிறார். தெல்நிலா மலர்ந்த வேணியாய், அங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கு அழிவு இல்லை, மலர்தல் தான், மலர்ச்சி தான். மலர்ந்த வேணியாய், வேணி என்றால் சடைமுடி. உன்றன் திருநடம் கும்பிடப் பெற்று, பெருமானுடைய அந்த திருநடம் ஒப்பற்ற தனிப்பெரும் கூத்தினை கும்பிடப் பெற்று, அதனால் மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமா. பெருமக்களே, இந்த மனித வாழ்க்கை என்பது இன்பமா துன்பமா என்று கேட்டால் ரெண்டும் தான், ஆனா துன்பம் தான் என்று பெரியவர்கள் பாடுகிறார்கள். ஞானசம்பந்தர் கோடிகாவினுடைய அந்த தலத்திலே திடீர்னு அது ஞாபகம் வருது, நான் வேற ஒன்று நினைச்சேன் இப்போ. அந்த பதிகம், இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின் என்று சொல்லி மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிகாவு சேர்வினே என்று இரண்டுமே உண்டுதான். ஏற்றம் எழுந்தால் தாழ்வு என்பது இருக்கும், எல்லாம் இருக்கும், வரவு செலவு இன்பம் துன்பம் நம்ம சொல்றோம், எல்லாம் இரண்டா இருக்கும் சொல்றோம். அப்பவே இன்னாதம்மை உலகம் இனியவை காண்போர் அதன் இயல்புணர்ந்தவரேன்னு சொன்னாங்க ஞானசம்பந்த பெருமான். அதுதான் நான் முதல்ல எண்ணியது. என்னன்னா, ஞானசம்பந்த பெருமான், அதை நம்ம எழுதியிருக்கிறோம், கழுமலத்திலே பாடும் பொழுது ஒழுகல் அரிது அழிகளில் என்று அந்த பாட்டில், இங்க இருக்கிறது கஷ்டம்பா, துன்பமான வாழ்க்கை ரொம்ப, அவரே அப்பயே பாடிட்டு போயிட்டா, அவரு காலத்திலே பாடிட்டு போயிட்டா. அப்படி இருக்கும் பொழுது இங்க இன்பம் என்பது குறைவுதான் அல்லது சிற்றின்பம் தான் என்று பார்க்கிறோம். ஆனால் மண்ணிலே வந்த பிறவியே, அந்த ஏகாரம் என்பது இங்கே பெரிய இன்பத்தை பெருமான் தந்தான் எனக்கு.
அது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. எனக்கு வாலிதாம் இன்பமாம், அந்த வாலிதாம் என்று சொன்னால் தூய இன்பம் என்று பொருள். சீகேஸ் தூய இன்பம்னு எழுதுகிறார், ஆறுமுகத்தம்பிரான் மேலான இன்பம் என்று எழுதுகிறார். ஏனென்று சொன்னால் ரெண்டுமே ஏறத்தாழ ஒண்ணுதான். தூய இன்பம் என்றால் எந்த ஒரு குற்றமும் இல்லாத இன்பம். சார் இன்பம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன குற்றம் என்று சொன்னால், இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தெல்லாம் குற்றம் இருக்குதுன்னு பார்க்கிறோம். இப்போ நீங்க மாலையில உட்கார்ந்துருக்கிறீங்க வகுப்புக்காக, ஒரு காபி சாப்பிட்டு வந்தீங்களோ வரலையோ தெரியல, எப்படியும் வகுப்புல நம்ம கொடுக்க போறோம். அப்போ காபி சாப்பிட்டுட்டு நம்ம வகுப்பு கேட்டா கொஞ்சம் தெளிவா இருக்கும், அல்லது ஒரு இன்பம் தான், ஏதோ ஒரு நம்ம வேலையில இருக்கிறோம், குடிச்சா இன்பம் தான். சரி குடிச்சிட்டீங்க, அது இன்பமா என்று சொன்னால் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, பின்னால உங்களுக்கு துன்பமா இருக்கும், காபிலாம் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரி அது இருக்கட்டும் சார், நான் அதை ஒத்துக்கல, இன்பமோ துன்பமோ இப்போ எனக்கு இன்பமா இருக்கு என்று சொன்னால், ஒரு காபி குடிச்சிட்டீங்க, இன்னொரு காபி குடிப்பீங்க, இன்னொரு காபி குடிப்பீங்க, எத்தனை காபி குடிக்க முடியும்? 2 காபி 3 காபி குடிச்சாலும் உங்களுக்கு திகட்டி போயிடுது இல்லையா? இன்பம் என்றால் உலகில் இருக்கக்கூடிய எல்லா இன்பமுமே சிற்றின்பம் என்றால் திகட்டக்கூடிய இன்பம் தான். அது எதுவாக வேணா இருக்கலாம். இன்னொன்னு, தொடர்ந்து நீங்க அந்த இன்பத்தில் இருக்க முடியாது. குடிக்கிறப்ப இன்பமா இருக்கும், அடுத்து காப்பி வரணும், இடைவெளி விட்டு இருக்கக்கூடிய இன்பம் தான். அது நிலையான இன்பமும் கிடையாது, பின்னால ஒரு துன்பமா வரக்கூடிய இன்பம் தான். ஏன்னா வயிற்றுக்கு பிரச்சனை வரும்னு பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலுமே, எந்த பிடித்த பொருளாக இருந்தாலும் எல்லாமே குறையுடையது. அதனாலதான் தூய இன்பம்னு சொன்னார் சீகேஸோட உரையில. மேலான இன்பம் என்று சொன்னால் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அது பேரின்பம். அப்படின்னாலே என்ன பொருள்? மற்றதெல்லாம் சிற்றின்பம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் பெரியது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விவேகானந்தர் இடத்துல கேட்ட மாதிரி தான், பிரம்மம் பெரியது என்று சொன்னால் நீங்களும் சித்தாந்தம் தானே சொல்றீங்க என்று கேட்டா, பெரியது என்றால் எதன் அடிப்படையில் பெரியதுன்னு சொல்றீங்க? ஏதோ ஒரு மற்ற பொருளை வைத்து தானே சொல்றீங்க. அப்ப அது சிறியது, இன்னொன்று பெரியதுன்னு சொல்வது போல, இது மேலான இன்பம் என்றால் மற்ற இன்பம் எல்லாம் அதற்கு கீழ் உள்ள இன்பம் தான் என்று சொல்லணும். எனவே இந்த தரிசனத்திற்கு பிறகு புலன்களை அடிக்கக்கூடிய ஐயா சொல்ற மாதிரி சோர்ஸ் எங்க இருந்து இருக்குது என்று சொன்னால், ஐம்புலன்கள் வழியாக தானே அனுபவிக்கணும். எதுவாக இருந்தாலும் மெய்வாய் கண்மூக்கு செவி அதுவே அழியக்கூடியது தானே, அதுவே நிலையானது கிடையாது. எனவே அந்த இன்பங்களும் நிலையற்றது என்பதை நம்ம உணர்ந்துக்கலாம். நம்ம அதாவது பொருந்து மாற்றான்னு சொல்லுவோம், லாஜிக்கலி என்று சொல்லும் மாதிரி, ஏன் சிவபெருமான் தான் பிறவியை நீக்குவான் என்று சொன்னால், அவன் பிறவாமல் இருக்கிறான். அவன் பிறவா யாக்கை பெரியவனாக இருப்பதால் தான் நம்மளுடைய பிறவையெல்லாம் நீக்க முடியும். அயன் அல்லது திருமால் போன்ற தெய்வங்கள் அவர்களே பிறக்கிறார்கள் சொன்னா நம்மள பிறவிலிருந்து முற்றுமாக நிற்க முடியாது. வைகுண்ட வரைக்கும் அவர் அழைச்சிட்டு போலாம், அயன் சத்தியலோகம் வரை அழைச்சிட்டு போலாமே தவிர அவர்களுக்கே ஒரு கால வரையறை உண்டு என்பது தானே சித்தாந்தம். அது மாதிரி ஐயா சொல்றாங்க, எப்படி அனுபவிச்சாலும் புலன்கள் தானே, புலன்களே அழியக்கூடியது என்று பார்க்கிறோம். அதுவும் எல்லாம் ஒரு வயது தான். வயதானா சுகர் வந்ததுன்னு சொன்னா இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. முன்ன இளமையில பார்த்த மாதிரி கண் பார்வை என்பதோ அல்லது செவிப்புலன் என்பதோ நமக்கு சரியா இல்லாம இருக்குது என்பதை பார்க்கிறோம். ஆமா, இந்த மாதிரி எவ்வளவோ சிக்கல், நோய் என்பதெல்லாம் பல சிக்கல் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இவையெல்லாம் உலகியல். நம்ம 5 பேர் அறிவும் பாட்டுல விளக்கும் போது அந்த குறிப்பில் கொடுத்த ஞாபகம், வள்ளுவர் எது உயர்ந்த இன்பம் என்று சொல்லும் பொழுது காமத்து பால்ல சொல்றார், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றடியும் அந்த ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல என்று சொல்லி அதை சொல்றார். அதுவே சிற்றின்பம் தான். ஏன்னு சொன்னா அதுவும் ஒரு வகையில புலன்கள் 5 பொருந்தினாலும் அதுவும் சிற்றின்பம் தான் என்பதை பார்க்கிறோம். அது புரிவதற்காக அந்த மேற்கோள் நம்ம கொடுத்திருந்தோம். எனவே இந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம் என்று இப்படி ஒரு நிலை வருது. அதாவது பெருமானுடைய ஒரு அருள் நிகழ்ச்சி நமக்கு ஏதோ லேசா ஏற்பட்டாலே நமக்கு எவ்வளோ ஒரு கண் கலங்கி போய் நிற்போம் இல்லையா? பெருமானே எங்களுக்காகவும் நீங்க ஏதோ செய்றீங்க என்பது போல நம்ம இருப்போம். எப்படி ஒரு தரிசனம் கிடைக்குது சுந்தரருக்கு என்று சொன்னால், அவர் சும்மா பதிகம் பாடிட்டு இருப்பாரா? அவருடைய நிலை எப்படி இருக்குது? கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய, அருவி போல அவருடைய கண்களில் இருந்து நீர் வருகுதான், அருவி நீர் சொரிய, கைமலர் உச்சி மேல் குவித்து தலைமேலே கைகுப்பி பாடுகிறாரா? பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம்.
பண் பொருந்துமாறு அறிவரும் பதிகம்னு சொல்றார். ரொம்ப ஒரு சிறந்த பதிகமாக, நுட்பமான பதிகமாக அவர் தில்லை தரிசனத்தினுடைய அந்த உணர்வுகள்லாம் கலந்து பாடக்கூடிய பதிகம். அதனால சேக்கிழார் அவ்வளவு சொல்றார். பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம், அதை பாடினார், அதை பாடி பரவி பெருமானை பணிந்தார், வீழ்ந்து வணங்கினார் என்று சொல்லி பாடுகிறார். அடுத்து அந்த பாடல்களை பாடுங்க. பெரிய புராணம் தான் அது, இருந்தாலும் தில்லை தரிசன பகுதியை மட்டும் நம்ம எழுதியிருக்கிறோம். நித்தனார் இது சுந்தரருடையதே. இப்போ ஒரு கேள்வி, ஒரு சுந்தரர் தான் தில்லை தரிசனம் பண்ணிட்டாரே, அப்புறம் என்ன சுந்தரருடையது என்று சொன்னால், சுந்தரர் திருப்பாண்டி கொடுமுடி அந்த பக்கம் தல தரிசனத்துக்கு போகும் பொழுது நமச்சிவாய பதிகங்கள்லாம் பாடி தொடர்ந்து போறார் தல தரிசனத்துல. அங்க இருக்கக்கூடிய பேரூர், காஞ்சி ஆறு ஓடக்கூடிய பேரூர்ல அது என்ன சொல்லுவாங்கன்னா சிதம்பரம் மாதிரியே சொல்லுவாங்க. அந்த கோயிலை ரொம்ப பழமையான தலம்னு சொல்லுவாங்க. பெருமான் அங்க ஆடுவது போல இங்க ஆடுகிறான் என்று. சுந்தரருக்கு அந்த இடத்திலே பெருமான் தில்லை தரிசனத்தை காட்டி அருளினார். அப்பொழுது சேக்கிரார் சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் எப்படி இங்க சொல்றாரோ அதே கருத்துல சொல்றார். அதுதான் எழுதியிருக்கிறோம். ஏகோன் நாயனாருடைய புராணத்துல வரும் அந்த கருத்து. நித்தனார் தில்லை மன்றுள் நின்று ஆடல் நீடிய கோலம் நேர்காட்ட கைத்தலம் குவித்து கண்கள் ஆனந்த கலுரி நீர் பொழிதர கண்டார். அப்படியே சொல்றாரு பாருங்க. கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரியன்னு சொன்னதை அப்படியே இங்க சொல்றா. அடுத்த பாட்டு பாருங்க. அதுல காண்டலும் என தொடங்குது பாருங்க. அது கொஞ்சம் பெரிய பாட்டா இருக்கவே சரி, கொஞ்சம் சுருக்கமா எழுதியிருக்கிறோம் இந்த சைஸ். காண்டலும் தொழுது வீழ்ந்து உடன் எழுந்து கரையில் அன்பு என்பினை உருக்க பூண்ட ஐம்புலனில் புலப்படா இன்பம். அந்த இப்ப நம்ம சொன்ன கருத்து வருது பாருங்க. நம்ம படிச்சுட்டு சொல்லல, இப்ப ஐயா சொன்னது எனக்கும் நினைவு இல்லை. ஐயா சொல்லும் பொழுது நான் தான் எழுதணும், ஆனா நினைவு இல்லை. எப்படி சொல்றாரு பாருங்க, அதே வாக்கு. பூண்ட ஐம்புலனில் புலப்படா என்பவை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெருமானே வரும்பொருள் உரைத்தல் என்பது போல அதான் நம்ம அவங்கள மாதிரி அந்த தரிசன பகுதியை படிக்கிறோம்னு சொன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சியாச்சும் இருக்குது இல்லைங்களா? அந்த இன்பம் என்பது ஐம்புலனில் புலப்படா இன்பம். அதுதான் நம்ம அந்த குறிப்பில் கூட கொடுத்த நினைவு. சிற்றின்பம் என்று சொன்னால் என்ன, பேரின்பம் என்றால் என்ன என்றால், புலன் வழி வருவது எல்லாமே சிற்றின்பம், புலன் வழிப்படாதது பேரின்பம், பெருமான் உணர்த்துவதுன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் அந்த உணர்ச்சி. அவர்கள் பெருமானை கும்பிடுவது பாடுவது என்று சொன்னால் அவருடைய அறிவினாலே பாடுவதோ எதுவுமே கிடையாதுன்னு சொன்னோம். அதை சொல்றார். இந்த இன்பம் புலன்களில் புலப்படா இன்பம் புணர்ந்து, ஆனால் அவருக்கு வருது அந்த இன்பம் மெய்யுணர்வில் பொங்க. இந்த உணர்வெல்லாம் பொய் உணர்வு, ஆனால் சுந்தரருக்கு அப்பொழுது இருந்த உணர்வு மெய்யுணர்வில் பொங்க. தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கிடைத்த பின் சைவ ஆண்டகையாருக்கு அடுத்த அந்நிலைமை விளைவை யார் அளவறிந்து உரைப்பார். பெருமக்களே, ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா நாமளும் ஏதோ ஒரு படத்தை பார்த்துருப்போம். நல்ல திரைப்படத்தை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கும்பா, ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீ பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்ருக்காரு என்று சொன்னால் நானும் இனிப்பு சாப்பிட்ருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொல்லலாம். இது ஐம்புலன்களில் கடந்த ஒரு இன்பத்தை அவர் அனுபவித்தார். அது சொல்றாரு பாருங்க. புணர்ந்து மெய்யுணர்வில் பொங்க, அந்த இன்பம் மெய்யுணர்வில் பொங்க, பேரின்பம் சேர்ந்து மெய்யுணர்வு நிலை அடைந்த அந்த ஒரு நிலையை எப்படி சொல்வது, சொல்ல முடியாது என்பதைத்தான் சைவ ஆண்டகை என்றால் சுந்தரர் சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பொழுது பெற்ற அந்த நிலைமையை, அந்த விளைவை யார் அளவறிந்து உரைப்பார் என்று சேக்கிழாரே சொல்கிறார். அப்படி ஒரு அரிய நிலை என்று சொன்னால் எப்படி தில்லையில அவருக்கு இருந்ததோ அதே மாதிரி தில்லை தரிசனத்தை பெருமான் காட்டுகிறார். அடுத்த பாட்டு நான் 2 வரி தான் எழுதியிருக்கிறேன். பொன்மணி மன்றுள் எடுத்த சேவடியார் புரி நடம் கும்பிடப் பெற்றால் என் இனி புறம்போய் எய்துவது என்று மீண்டு எழுந்து அருளுதற்கு எழுவார். இங்க சொல்றாரு பாருங்க. மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று சொன்ன மாதிரி. அது என்ன குறிப்பு என்றால், வேற எங்கேயே நான் போக வேண்டியதில்லை சார், இந்த பிறவிலே எனக்கு இன்பம் வந்துருச்சுன்னு சொன்னா நான் அடுத்த பிறவிக்கோ அல்லது ஒரு தவமுடைய பிறவியா பிறந்து பெருமான் அடைய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை, இங்கேயே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்ன மாதிரி. அங்க பேரூர்ல பெருமான் காட்சி அளித்த போது என்ன சொல்றார் சுந்தரருடைய எண்ணம், என் இனி
புறம் போய் எய்துவது, எங்க போய் இதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா இங்கேயே பெருமானுடைய அந்த திருநடத்தை நான் கும்பிடப் பெற்றேன் என்று பாடுகிறார். இதே கருத்தை தான் அப்பர் பெருமான் மனித பிறவியும் வேண்டுவதே, இப்படி ஒரு காட்சி கிடைக்குது என்று சொன்னால் எனக்கு வந்து மனித பிறவி கூட எனக்கு நான் வந்து வேண்டுகிறேன் என்று பாடினார். இது சுந்தரர் பேரூரில் தில்லை தரிசனம் பெறுதல் என்று எழுதியிருக்கிறோம். திருநாவுக்கரசருடைய அந்த தரிசன பகுதி, கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொழிமழை ஒழியாதே பெய்யும் தகையென கரணங்களும் உடன் உருகும் பரிவின என்று, கரணங்கள் என்று சொன்னால் உள்ள இருக்கக்கூடிய அந்த கருவிகள் அந்த கரணங்கள் போன்றது. ஏன்னா இவருக்கு சொன்னார் இல்லையா, சிந்தையே ஆக என்று சொன்னார். அப்போ மனம்தான் உருகும்னு சொல்லுவாங்க பொதுவா. எல்லா அந்த கரணங்களும் உருக அப்படி ஒரு பரிவு அன்பு வந்து கையும் தலைமிசை புனை அஞ்சலி என தலைமேலே கும்பிடுறாங்களாம். தலையார கும்பிட்டு என்பது போல தலைமேலே கைகுவித்து கும்பிட்டு அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொல்லி அதே சொல்றார் பாருங்க. கண்ணும் பொழிமழை ஒழியாதே, அந்த ஏதோ லேசா அழுது நிறுத்திராம அழுது கொண்டிருப்பது நிற்கவே இல்லை. அந்த தரிசனம் முடிகிற வரைக்கும் அவங்க அப்படியே அழுதுட்டே இருக்கிறாங்களாம். அடுத்து சொல்லுவார், அதை நான் எழுதலன்னு நினைக்கிறேன். என்ன என்றால், அப்பர் பெருமான் விழுந்து வணங்குகிறாரா, முன்னாடி பெருமானுக்கு நேரா, அதாவது நம்ம இப்ப நின்று தரிசனம் பண்றோம் இல்லையா, அங்கதான் நின்று தரிசனம் பண்றார் அப்பர் பெருமான். பெருமானை பார்த்துட்டு பெருமானை வணங்கணும் என்று வணங்கி அப்படி வணங்காமலே எழுந்துக்கிறாராம் வேகமா. எனக்கு முதல்ல புரியல, அது ஏன் அப்படி வணங்குறாருன்னு சொல்லாம வணங்காமலே வேகமா எழுந்துடுறாருன்னா என்ன, வணங்குகிறார், வேகமா வணங்கி பெருமானை மறுபடியும் பார்க்கணுமே என்று அந்த காட்சி மிஸ் ஆகுது இல்லையா. நம்ம பார்த்துட்டே இருந்தா பரவாயில்ல, பெரியவங்க வராங்க பார்க்கிறோம், விழுந்து வணங்குறோம், வணங்கும் பொழுது பார்க்க முடியல இல்லையா, உடனே வணங்கி பெருமானை எழுந்து பார்க்கணும் என்று அவ்வளவு ஒரு பேரன்போடு அவர் தரிசனம் செய்கிறார் என்று சொல்கிறார் சேக்கிழார். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தரிசனம் ரொம்ப முக்கியமான பாட்டு இது. அது அடுத்த பாட்டு தான் தரிசன பாட்டு. இதுவும் சொல்றார் என்ன, அண்ணலார் தமக்கு அளித்த மெய்ஞானமேயான அம்பலமும், அந்த அம்பலம் என்பது என்ன என்பதை சேக்கிழார் சொல்லும் பொழுது, பெருமான் ஆடக்கூடிய இடம் அம்பலம், அந்த திருக்கூத்து என்பது ஆனந்தம், ஞானமும் ஆனந்தமுமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஞானசம்பந்த பெருமானுக்கு அளித்த அந்த ஞானம் போல்வன அம்பலம், பெருமான் ஆடக்கூடிய இடம். திருக்கூத்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஞானத்தினால் உள்ளே எழக்கூடிய ஆனந்தம் என்பதுதான் இந்த திருக்கூத்து என்று சொல்லி, அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானமேயான அம்பலமும் தம் உள்நிறைந்த ஞானத்தெழும் ஆனந்த ஒரு பெரும் திருக்கூத்தும் கண்ணில் முன்புறக் கண்டு கும்பிட்டு எழும் களிப்பொடும் கடற்காழி புண்ணிய கொழுந்தனையவர் போற்றுவார் புனித ஆடிய பொறுப்பு என்று சொல்லிட்டு சொல்றார் பாருங்க. அடுத்த பாட்டுல பக்கம் 59ல, உணர்வின் நேர் பெற வரும் சிவபோகத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு சொல் சிவபோகம் என்பது. இந்த சிவபோகம் என்பதை வந்து தசகாரியத்துல சொல்லுவாங்க, கடைசியா சொல்லும் பொழுது சிவயோகம் சிவபோகம்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய அந்த இன்பம் அது ஒரு பெரிய நிலை, அதை சாதாரண நம்மளுடைய பசுகரணங்களால் அதை வந்து அனுபவிக்க முடியாது. அதை சொல்றார், அப்ப கூட அப்படி அனுபவித்தாலுமே அந்த சிவபோகம் என்பது உணர்வினால் வருவது. பெருமானை பார்க்கிறோம் என்று சொன்னால் கண்ணால தானே பார்க்கிறோம், அப்ப அது புலன் வழியா தானே பார்க்கிறோம். அதான் சொல்றாரு பாருங்க, உணர்வுல தான் வரணும் நியாயமா, ஆனால் பெருமான் வந்து உருவிலே கொடுக்கிறான், கண் முன்னாடி வந்து காட்டுறான் என்று சொல்வதைத்தான் உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை. அந்த புலன்களுடைய செய்தி எப்படி வருது பாருங்க இங்க சொல்லும் பொழுது. ஆனா ஐம்பொறின்னு தான் சொல்றார். பார்க்கிறார், பெருமானுடைய நடனத்தை பார்க்கிறார், கண்கள் பார்க்குது, அங்க எழக்கூடிய ஓசை வந்து கேட்குது. ஆனா வந்து பெருமான் அப்படி ஐம்பொழி வரியாக அகப்படுபவனா என்றால் இல்லை. அந்த சிவபோகம் என்பது உணர்ச்சி, அது வந்து காட்சி பொருள் அல்ல, உணர்ச்சி பொருள். இருந்தாலும் பெருமான் ஐம்பொறி அளவினும் அந்த உண்மை வந்து அப்படி வராது. இருந்தாலும் பெருமான் வந்து எங்களுக்கு கொடுக்கிறான், எளிவர அருளினை, எங்களுக்காக பெருமானை கொடுத்த என போற்றி ஞானசம்பந்த பெருமான் போற்றி சொல்றார் இல்லையா, அவர் இன்ஜெக்ட் பண்ண என்பது போல சொல்றார். என் எற்பு தொலைதரும் அந்த அமுதத்தாரைகள் எற்பு தொலைதரும் ஏற்றினின் உருகுவது உள்ளம் கொண்டோர் உரு செய்தாங்க எனக்குன்னு அவர் பாடுறார். அண்ட பகுதியோ கீர்த்தி திருவகவழியோ சொல்றார். அது மாதிரி சொல்றார் ஞானசம்பந்த பெருமான்.
எவ்வளவு எளிமை பெருமானே உங்களுக்கு என்று சொல்லி அருணை என போற்றி இணையில் வன்பெரும் கருணையே என்று சொன்னால் ஏதோ எங்களுடைய தவம் நாங்க போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணோம் அதனால உங்களை வந்து பார்த்தோம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் உங்களுடைய கருணை தான் என்று சொல்லி அதை நான் கூட இந்த பதிக விளக்கத்தில் எழுதியிருப்பேன். இன்னைக்கு கருணையே என்று ஏத்தி முன் எடுத்த சொற்பதிகத்தில் புணரும் இன்னிசை பாடினர் ஆடினர் பொழிந்தனர் விழிமாறி. மாறி என்றால் மழை என்று தெரியும், விழிமாறி என்றால் கண்கள்ல அந்த மழை போல வந்து அழுவது என்று அந்த ஒரு உணர்வினோடு தான் அவர்கள் எல்லாம் தரிசனம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 3 பேருமே அப்படிதான் தரிசனம் செய்திருக்கிறார்கள் தில்லையை என்று சொன்னால். திருச்சிற்றம்பலம் என்பது எவ்வளவு சிறப்புடையது என்று நமக்கு தெரியும். நமக்காக உயிர்களுக்காக பெருமான் இறங்கி வந்து திருக்கூத்தாடுகிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பெருந்தாண்டவம் தான், தனிப்பெரும் கூத்து தான் என்று பார்க்கிறோம். 108வது பாடல். அப்படி தரிசனம் செய்யும் பொழுது சுந்தரருக்கு பெருமான் வந்து ஒன்று சொல்றார். என்ன சொல்றார்? தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்து சேவடியார் அருளினால் தரளம் எரிபுணல் மரிதிரை பொன்னி மடுத்த நீள் வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த போதினில் வந்து எழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். தில்லை தரிசனத்தின் போது பெருமான் நாதமாக ஒளியாக என்ன சொல்றாராம்? அதாவது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கேட்டது என்று சொல்லல. இந்த நாதம் பெருமானுடைய அந்த எப்படி சொல்றார் அருளாளர்களுக்கு என்பதுதான் சித்தியார் வகுப்புல போன வகுப்பு இல்லாமல் அதுக்கு முன்னாடி வகுப்புல ஐயா ரொம்ப சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அருளாளர்களுக்கு கேட்கக்கூடிய போன வகுப்புலையும் சொன்னாங்களோ, ஏன்னா போன வகுப்பு நான் வரல. சூக்குமை வாக்கு என்று சொல்லி நமக்கு வந்து வைகரியாக வெளியில வந்தாதான் தெரியுமே தவிர அருளாளர்கள் எல்லாம் வந்து உணர்ந்துடலாம் என்று சொல்லி போன வகுப்பு முன் வகுப்புல ஒரு செய்தி சொல்லும் பொழுது ஐயா ரொம்ப நெகிழ்ந்து போனார். அந்த சுக்குமை வாக்கா வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை தான் பெருமான் வந்து அருளாக, அதுக்கு எந்த துணையும் வேண்டாம், சுக்குமை வாக்க கூட வேண்டாம், பெருமானுடைய அருளால் வரக்கூடிய அந்த ஒரு சத்தம், அது அந்த ஓசை, அது பெருமான் அவர்களிடத்தில் நேரடியாக பேசுவது. அதை அவங்க வாங்கி நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஏன் திருமுறைகள்லாம் நிற்குது என்று சொன்னால் அதனால தான் நிற்குது என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அது ஒரு பெரிய இது. ஏன் திருமுறைகள் மந்திரமாக இருக்கிறது? இப்போ நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் அடுத்தடுத்து இந்த செய்தி வரப்போகுதுன்னு தெரியல, ஒன்று சொல்றாரு அடுத்து பார்த்தா நம்ம படிக்கிறது அந்த செய்தியாக வருது என்று சொன்னால் அதெல்லாம் பெருமானுடைய அருளால் வருவது. நம்ம அதனால தான் ஏன் வந்து மறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான், மறை பாடும் வாயார் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அவன் சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது பெருமான் அந்த சொற்களை வந்து படைத்து கொண்டே இருக்கணும். அப்பதான் வந்து சொல் வருமே தவிர அவர் படைச்சிட்டாருங்க ஏதோ அமர்நாத் பேசுறாரு என்பது போல வராது. பெருமான் செய்து கொண்டே படைத்து கொண்டே இருக்கணும், நமக்குள்ளே இருந்து பெருமான் தான் பேசணும் என்றுதான் நம்ம சித்தாந்தத்தை சொல்றோம்னு பார்க்கிறோம். எனவே அந்த நாதம் என்று சொன்னால் எல்லாருக்கும் கேட்பது கிடையாது. எப்படி இந்த தரிசனம் வந்து கூட போனவங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமான்னு 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள, சுந்தரருக்கு தான் அப்படிப்பட்ட தரிசனம், மற்றவர்கள் பார்த்திருப்பாங்க, சாதாரணமா பார்த்திருப்பாங்க. எனவே பெருமான் என்ன பண்றார்? எந்த ஒரு இதுவும் இல்லாம, அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணத்துல அவர் சிந்தையேயாக பெருமானுடைய அந்த ஆடலை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையை மாற்றி பெருமான் என்ன பண்றாராம்? அதனாலதான் சொல்றாரு சேக்கிழார், ஒரு நாதம் கேட்டலும் அது உணர்ந்து, ஏன்னு சொன்னா இப்ப அவருக்கு செவிலாம் வந்து எங்கிறது, அவருக்கு அவர் தான் காட்சியோடையே வந்து ஒன்றி போய் இருக்கிறாரு என்றால் பெருமான் உணர்த்துகிறார், இதை கேளுப்பா என்று. என்ன உணர்த்தினார் என்றால், ஆரூரில் வருக நம்பால், திருவாரூருக்கு வாப்பா என்று சொல்லி சுந்தரரை அழைக்கிறார், பெருமான் அருளுகிறார் என்று பார்க்கிறோம். தடுத்து முன் ஆண்ட தொண்டனார்னு சொல்றாரு பாருங்க. பெருமான் தான் தடுத்து ஆட்கொண்டார் சுந்தரரை, நமக்கு தெரியும். அவர் முன்பு தனிப்பெரும் தாண்டவம், இதுக்குதான் சேக்கிழார் எழுதுகிறார், பெருமான் ஆடுவதே ஒப்பற்ற தாண்டவம் தான், தனிப்பெரும் தாண்டவம் தான். இருந்தாலும் சுந்தரருக்காக ஆடுகிறார் இல்லையா, சுந்தரருக்காக ஒரு காட்சி கொடுக்கிறார், எனவே அது தனிப்பெரும் தாண்டவம் என்று சொல்றார். ஆமா ஆமா ஐயா. எனவே நம்ம ஒரு அருளாளர்களுக்காக சொல்றோம், அவருடைய சாக்கா வைத்து நம்ம போய் பார்க்க வேண்டியதுதான்.
உயிர்களுக்கெல்லாம் பெருமான் அருளுகிறார் என்று. தரளம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், முத்து, ஏரி, புனல், அந்த முத்துகள்லாம் புனலிலே அடித்து கொண்டு வருகின்ற மரிதிரை என்றால், திரை என்றால் அலை, அந்த பொன்னி என்றால் காவிரி. காவிரி ஆறானது அவ்வளவு வேகமா பெருக்கெடுத்து வரக்கூடிய மடுத்த நீள் வண்ண பண்ணை ஆரூரில், அழகிய வயல்கள் சூழ்ந்த நீண்ட இருக்கக்கூடிய அந்த ஆரூரிலே வருக நம்பால் என்று பெருமான் உணர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அதை கேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உணர்ந்து எழுகிறார். அதாவது அந்த தரிசனத்திலிருந்து அப்பதான் அவர் வெளியில வருகிறார் என்று பார்க்கிறோம். எனவே அதாவது அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியது தானே, அது பெருமான் கொடுத்தது என்றால் பெருமான் தான் அதுல இருந்து மாற்றி ஒன்று உணர்த்தணும் அவருக்கு என்று பார்க்கிறோம். நூற்றி 9வது திருப்பாடல். ஆடுகின்றவர் பேரருளினால் நிகழ்ந்த அப்பணி சென்னிமேற்கொண்டு சூடும் தங்கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுந்தொரும் புறவிடை கொண்டு மாடு பேரொளியின் வளரும் அம்பலத்தை வலங்கொண்டு வணங்கினர் போந்து நீடு வான் பணிய உயர்ந்த பொன் வரைபோல் நிலையெழு கோபுரம் கடந்து என்று பாடுகிறார். இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரபு முறை. உள்ள போகும்பொழுது எல்லாத்தையும் கும்பிட்டு போனாருங்க, வரும்பொழுது எதுவும் கும்பிடலையா என்று சொன்னால் சொல்றார் பாருங்க. ஆடுகின்றவர் என்றால் திருநடனம் புரிகின்ற நம்முடைய பெருமானுடைய அருளினால், பேரருளினால் நிகழ்ந்த அப்பணி. என்ன பணி? திருவாரூருக்கு வா என்று சொல்லி அந்த பணியை சென்னிமேற்கொண்டு, ஏன்னு சொன்னா அது பெருமான் சொல்லுகின்ற பணி, பெருமான் சொல்றான்னா அது உடனே செய்யணும் என்று தலைமையில கொண்டு சூடும் தம் கரங்கள் அஞ்சலி கொண்டு, தன்னுடைய இரு கரங்களும் கூப்பி பெருமானை வணங்கி தொழுந்தொரும் புறவிடை கொண்டு. அந்த தொழுந்தொரும் என்று சொன்னால் தொழுது புறவிடை கொண்டுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, பெருமானை தொழுது சாமி வணக்கம் போயிட்டு வரேன் என்று சொல்லி விடை பெற்று கொண்டு வந்திருக்கலாம். அது என்ன தொழுந்தொரும் புறவிடை என்று சொன்னால், அவர் மேல நின்றுட்டு இருக்காரு இல்லையா அம்பலத்துக்கு பக்கத்துல, அங்க திருக்கலிற்றுப்படி இருக்குதா, அங்க வணங்குகிறாராம் பெருமானே. பெருமானே வரம் பெருமானே என்று. அணுக்கன் திருவாயில் அங்க வணங்குகிறார், கோபுர வாயில் அங்க வணங்குகிறார். வணங்கி 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 பெருமானே வரம் பெருமானே என்று 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 அவரிடத்துல சொல்லிக்கொண்டே வராராம். தொழுந்தொரும் புறவிடை கொண்டு மாடு பேரொளியின் வளரும் அம்பலத்தை. அந்த மாடு என்று சொன்னால், மாடு என்றால் பொதுவா பொண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பொன், செல்வம், பொன் என்று ஒரு அர்த்தம். மாடு என்றால் ஒரு பக்கம், அப்படி ஒரு பொருள் இருக்குது. இங்க என்ன எழுதுறார் சிகேஎஸ், உலகத்துக்கு பேரொளி செய்கின்ற அம்பலம். ஏன்னா பெருமானுடைய அந்த திரு அம்பலத்திலே நடனம் ஆடுவது என்று சொன்னால் உயிர்கள் பொருட்டு என்று பார்க்கிறோம். எனவே அவனுடைய அந்த ஒளி என்பது உலகத்துக்கு ஒளி தருகிறது என்று சொல்லி எழுதுகிறார். மாடு பேரொளியின் வளரும் அம்பலத்தை வலங்கொண்டு, அதாவது இந்த வளம் என்பது எங்கன்னா உள்பிரகாரமாக வலம் வணங்கினர் போந்து வணங்குறாராம். வணங்கி நீடு வான் பணிய உயர்ந்த பொன் வரைபோல். அது எதுன்னு சொன்னா நம்முடைய திருவீதி, வீதியை, இது வெளி வீதி. வணங்கி நிலையெழு கோபுரம் கடந்து, அந்த கோபுரங்களை எல்லாம் கடக்கிறாராம். 7 கோபுரங்கள்னு சொல்றாங்க, இன்னொன்னு வானை நோக்கி எழுந்த கோபுரங்கள் என்று 2 பொருளையும் நம்ம கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, வான் பணிய உயர்ந்த பொன்வரை, வானமே பணிந்து போவது போல இருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு உயரமா இருக்குது அந்த கோபுரங்கள் என்று சொல்லி பாடுறாங்க. அதை வணங்கி 110வது பாடலை பாருங்க. நின்று கோபுரத்தை நிலமுறப் பணிந்து, எவ்வளவு பணிவு அவர்களுக்கு. நெடுந்திருவீதியை வணங்கி மன்றலார் செல்வ மருகினூடே ஏகி மன்னிய திருப்பதி அதனில் தென் திருவாயில் கடந்து முன்போந்து சேட்படும் திருவெல்லையில் இறைஞ்சி கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார் கொள்ளிடத் திருநதி கடந்தார் என்று சொல்லி சொல்றார். தில்லைக்கு அடுத்து அவர் போகிற வழி கொள்ளிட ஆற்றை கடந்து சீர்காழிக்கு போக போறாருன்னு பார்க்கிறோம். அங்க சொல்லும் பொழுது எப்படி உள்ள போகும்பொழுது கோபுரத்தை வணங்கினாரோ அதே மாதிரி வணங்குகிறார். தரிசனம் பண்ணிட்டு சும்மா அப்படி தொட்டு கும்பிடுவோம் என்று இல்லை. நின்று கோபுரத்தை நிலமுறப் பணிந்து, அந்த நிலமுறப் பணிதல் என்று சொன்னால் அஷ்டாங்க நமஸ்காரம். தன்னுடைய 8 உறுப்புகளும் நிலத்திலே படுமாறு
வணங்குகிறார். வணங்கி மன்றலார் செல்வ மருகினூடு ஏகி, அந்த செல்வம் என்று சொன்னால் அவருடைய அந்த வெளி வீதியிலே தேர் வீதி இருக்கு இல்லையா, தேர் போற அந்த வீதி, அங்க வந்து உயர்ந்த மாடங்கள்லாம் இருக்குதுன்னு எப்படி ஞானசம்பந்தர் பாடுறாரோ, செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கின்னு பாடுறாரு இல்லையா, செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்றன்னு பாடுறார். அந்த வீதியை என்ன பண்றாரா, வணங்குறாரா. மருகினூடு ஏகி மன்னிய திருப்பதி அதனில், சரி வணங்கிட்டு, திருப்பதி என்று சொன்னால் அந்த சிதம்பரம், நம்ம திருப்பதி நினைச்ச கூடாது, பெருமானுடைய அருளால் இருக்கக்கூடிய அந்த பதி என்றால் ஊர். தென் திருவாயில் கடந்து முன் போந்து சேட்படும் திருவெல்லை இறைஞ்சி, அந்த தெற்கு தான், தெற்கு நோக்கி போகும்பொழுது தெற்கு எல்லை, அந்த எல்லையும் மறுபடியும் வணங்குறாருன்னு பார்க்கிறோம். அப்போ அவங்களுடைய பக்தி என்பது எப்படி இருந்திருக்குது, நாம் என்ன பண்றோம், சுந்தரர் எவ்வளவு தகுதியானவர், அவரே அப்படி வணங்குறார். நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, பெருமானை இங்கிருந்து பார்த்துட்டோமே, இன்னும் அடிச்சு பிடிச்சி போய் இன்னும் கிட்ட போய் பார்க்கணும், என்னையா மறைக்கிற, இன்னும் தள்ளிப்போ, அப்படி போ இப்படி போன்னு சொல்லி ஒரு தரிசனம் பொழுதே நம்ம ஒரு ராஜச குணத்தோடு போய் பெருமானை போய் அணுகுகிறோம். அதை விட நம்ம வந்து ஏதோ சிரமமா இருக்குன்னு சொன்னா, பெருமான் இங்கதான் இங்கிருந்து தான் காட்சி கொடுக்குறான் போல இருக்கு என்று எண்ணலாம். அப்பர் பெருமான் நினைத்திருந்தா மேல போய் தரிசனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்பர் அப்படியே கீழே நிற்கிறார். நம்ம இப்ப நின்று தரிசனம் பண்றோம் இல்லையா, அங்கே நின்று பெருமானை பார்த்து தரிசனம் செய்து பாடுகிறார். இவர் வந்து எல்லையை மறுபடியும் வணங்குகிறார் என்று சொன்னால், அந்த வழிபாட்டிலே கூட ஆடம்பரம் வந்து அவசியம் இல்லை என்றுதான் அவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். அந்த எல்லையை இறைஞ்சி வணங்கி கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார், பெருமானுடைய அருளையே நினைந்து கொள்ளிட திருநதி கடந்தார். கொள்ளிடத்தை வந்து கடந்து போறாராம். அந்த அருளையே என்று ஒரு ஏகாரம் இருக்கு பாருங்க, அது என்னன்னு சொன்னா பிரிநிலை ஏகாரம்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய அருளை தவிர வேறு எதையும் நினைக்காமல், இப்போ நம்ம டிராவல் பண்றோம்னு சொன்னா, தல யாத்திரை கூட வைத்துக்குங்க. தல யாத்திரைன்னா நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம், தில்லை தரிசனம் என்பதை மட்டும் யோசிச்சுட்டு இப்போ நம்ம போக மாட்டோம். அங்க போனா எத்தனை மணிக்கு தரிசனம் பண்ணலாம், வெளியில வந்து நம்ம எங்க தங்கணும், சீக்கிரமா தரிசனம் பண்ணிட்டு வந்தாதான் உணவு கிடைக்கும், அர்த்த ஜாமம் முடிச்சுட்டு போனா வெளியில உணவு இருக்குமோ இருக்காதோ என்று நம்முடைய வசதியும் எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா. ஆனால் அப்படிலாம் இல்லாம அவர்கள் பாட்டுன்னு போறாங்க, எதையும் சிந்திக்காமல் பெருமானுடைய அருள் ஒன்றையே நினைந்து. அப்படி இருந்தா பெருமான் வந்து விட்டுற மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை தான் அவங்க, அதை அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா பெருமான் விடமாட்டா. எப்படி அவங்க சொல்றாரு இல்லையா, பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவார் என்பது போல அவர்கள் போறாங்களா. அதான் அது முக்கியமா சொல்றாங்க. ஏன்னா கிரிவலம் என்று சொன்னால், இப்ப நான் ஒரு இதுல பார்த்தேன் நானு, அதெல்லாம் சரி சொல்லக்கூடாது, ஃபேஸ்புக்லலாம் கூட அதெல்லாம் நம்ம எதுக்கு மேற்கோள் காமிச்சு சொல்லணுன்றதுக்காக விட்டுருவேன். விரதம் இருப்பது ரொம்ப ஏதாவது சொன்னாங்க, அப்பெல்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து அது ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதாக சொல்லிட்டாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்டாக போச்சு. விரதம் இருப்பதே வந்து ஒரு பக்திக்காக இல்லை, நான் விரதம் இருக்கிறேன்னா அது ஒரு கௌரவமாக போச்சு. அது மாதிரி கிரிவலம் என்று சொன்னால் அந்த காலத்தில் எவ்வளோ பக்தி. எனக்கு ஐயா சொன்ன உடனே இவர் ஞாபகம் தான் வருது. எங்க ஐயாவினுடைய ஒரு என்ன உறவுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, சோனாசல பாரதியா இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் போகும்பொழுது எவ்வளோ அந்த காலத்தில் பக்தியோடு அவங்க போனாங்க, பெருமானுடைய அருள் பெற்றாங்க. இப்பயுமே கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இப்போ என்னன்னா, கிரிவலம் போகிறோமா, நான் பௌர்ணமிக்கு போயிட்டு வரேன் என்று சொன்னால் அது ஒரு பெருமை, கௌரவம், தற்பெருமை. அதுக்காக போனால் அது எங்கன்னா பெருமானுக்கு வந்து எப்படி ஏண்டா வர அப்படின்ற மாதிரி நினைப்பார். நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே என்பது போல. இன்னொன்று, அப்படி போகிறோமே நம்ம பெருமானை சிந்தித்து கொண்டோ, அல்லது எவ்வளவு அருமையான பதிகங்கள் இருக்குது திருவண்ணாமலை பதிகங்கள், அதை எண்ணிக்கொண்டு உங்களால் பாட முடியல சார், ப்ராக்டிக்கலாக பாருங்கள், எனக்கு வந்து என்னுடைய ஆற்றல்லாம் போயிடும் பாடினா என்று சொன்னால், பஞ்சாட்சரத்தை நினச்சிக்கிட்டு சொல்ல கூட வேணாம், நினச்சிக்கிட்டு சுற்றலாம். ஆனால் நம்ம வேறு ஏதோ ஊர் கதையெல்லாம் பேசிட்டு நண்பர்களோட போகிறோம், அல்லது ஏதோ திரைப்பட பாடல்களெல்லாம் கேட்டுட்டு சுற்றுறோம் என்று சொன்னால் அது நம்ம அதை சொல்லக்கூடாது. அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்பது சொல்ல முடியாது. ஏதோ போன ஒரு தவம் உங்களுக்கு அவ்வளவுதானே தவிர பெருமான் அதெல்லாம் விரும்ப மாட்டான் என்பதை பார்க்கிறார். அதை விட அவர் என்ன சொல்றார், நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர். அதை விட யாரோ ஒருத்தர் போகாம இருக்கிறவங்க அவரே நினைச்சிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதைதான் பெருமான் விரும்புவார். மெய்யன்பு தான் வந்து அவசியமே தவிர ஆடம்பரமோ அல்லது இது மாதிரி கதை பேசிட்டு சுத்தக்கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். எதுக்குன்னா, இது பெரிய புராணம் தானே, அதை விட்டு விலகி போறீங்களே என்றால், சைவ மரபுகள் மறுபடியும் சொல்றோம், சைவ மரபும் திருக்கோயில் வழிபாட்டு முறை என்பதெல்லாம் சொல்லிட்டே வரார் என்று பார்க்கிறோம்.
சுந்தரர் போறார்னு சொல்லாம ஏன் அப்படி சொல்றார்? கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார். என்ன அருள் என்று சொன்னால், நம்ம பாட்டுன்னு திருமணம் செய்துட்டு போயிருப்போம். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்துட்டு இல்லறத்தில் அழுந்தி போய் இருந்திருப்போம். ஆனால் ஏதோ நம்ம எப்பயோ கையில ஒரு சொன்னோம், ஒப்பந்தம் செய்தோம் பெருமானிடத்துல. பெருமானே நீ தான் வந்து என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு சொன்னோம். அதை அப்படியே பெருமான் வந்து ஏற்று வந்து தடுத்து ஆட்கொண்டான். சரி, அதோடு விட்டுல திருவடி தீட்சை செய்கிறான். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு அரிய தரிசனத்தை நமக்கு காட்டுகிறானே, அந்த அளவுக்கு நம்ம தகுதியானவர்களா என்றுதான் எண்ணி அவருடைய அருளையே நினைந்து போகிறார் என்று நம்ம கொள்ளணும். கொள்ளிடம் என்று சொன்னால் அது பெருசா எழுதியிருந்தாங்க, நான் சுருக்கமா எழுதிட்டேன் உங்களுக்கு. களம் கொள்ளிடம்னு சொல்றாங்க. அது அப்படிதான் சொல்லியிருக்காங்களா? கொள்ளிடம்னு கிடையாது, களங்கொள்ளிடம். அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல சோழர்கள்லாம் இருக்கிறப்போ அவ்வளவு ரொம்ப வளமான இது இல்லையா அது. அங்க வந்து கலன்கள்லாம் வருமா, கலன்கள்லாம் வந்து பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி செய்வாங்க, அப்பொருள்கள்லாம் அங்க வரும்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆறு பெருக்கெடுத்த பொழுது வெள்ளமா வருதுன்னா இப்படி கொள்ளிடம் வழியாக வந்தால் அது ஊருக்கு பயன்படும் வகையில இருக்கும். என்ன சொல்றாங்க, நிலமாக நிலத்துக்குரிய பொருள்களும் சரி, நீரினால் பயன்படக்கூடிய பொருளும் சரி, ரெண்டுமே வந்து கொள்ளிடம், கொள்ளக்கூடிய இடம். அதுதான் வந்து நிலம், இது கொள்ளிடம், களம் கொள்ளிடம்னு சொல்லி சொல்றாங்க. அது சீகேசனா எழுதுறாரு, இப்ப களமும் இல்லை, களம்ன்ற அந்த சொல்லும் இல்லை, அதனால கொள்ளிடம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது உண்மைதான். ஏன்னா கொள்ளிடம் என்றால் அது அப்படியே நிற்குது இல்லையா, என்ன கொள்ளிடம் என்று. அதனால இப்படி வழங்கியது பழைய பெயர், கல்வெட்டில் இருக்கக்கூடிய பெயர் என்று பார்க்கிறோம். 111வது பாடல். அப்படி போறார் இல்லையா, பெருமானுடைய அருளையே நினைச்சிட்டு போறார். புறந்தருவார் போற்றி இசைப்ப புரி முன்னூல் அணிமார்பர் அறம்பயந்தால் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர் தாம் பிறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென முற்று உலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்றடைந்தார். சீர்காழிக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு, எவ்வளவோ சிறப்பு. அது சேக்கிழார் சொல்லும் பொழுது சுந்தரருடைய அந்த எண்ணமாக சொல்கிறார். என்ன, முதல்ல பாட்டு பாருங்க. புறந்தருவார் போற்றி இசைப்ப. புறந்தருவார் என்று சொன்னால் சுந்தரரோடு கூட இருக்கக்கூடிய அடியார்கள், அவர்கள் எல்லாம் வந்து சுந்தரரையோ அல்லது பெருமானையோ போற்றுகிறார்கள், போற்றி இசைக்கிறார்கள், பாடிக்கொண்டே வருகிறார்கள். போற்றி இசைப்ப புரி முன்னூல் அணிமார்பர் என்றால் அவர் ஆதிசைவர் நமக்கு தெரியும். பூநூல் அணிந்து கொண்டிருக்கிறாராம். அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மார்பையுடைய சுந்தரர் அறம் பயந்தால் திருமுலைப்பால் அமுதுண்டு, உமையம்மைதான் வந்து அறத்தை செய்கிறார்கள்னு பார்க்கிறோம். அந்த அறம் வளர்க்கக்கூடிய, அறம் வளர் நாயகியாக இருக்கக்கூடிய உமையம்மையினுடைய திருமுலைப்பால் அமுதுண்டு அங்கே வளர்ந்தார். ஞானசம்பந்த பெருமான் அங்கே வளர்ந்தார் இல்லையா, சிறுகாழியில பிறந்தார், அங்கு சிறு குழந்தையா இருந்து வளர்ந்து வருகிறார். அப்புறம் தான் வந்து அவர் தலையாத்திரையெல்லாம் போனார் பார்க்கும். வளர்ந்தவர் தான் பிறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென. ஞானசம்பந்தர் பிறக்கிறார் என்று சொன்னால் அதை விட சீர்காழிக்கு ஒரு பெரிய பேர் வேணுமா? இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு படி மேல போய் சொல்றார், தோணிபுரத்து பெருமான் இருக்கிறார், ஊழிதோர் ஊழியும் அழியாமல் இருக்குது நம்ம தோணிபுரம் என்று சொல்லி பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய பதி என்பது ஒரு பெரிய சிறப்பு தான். அதை விட ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்திருக்கிறார் என்றால் அதை விட ஒரு பேர் வேணுமா என்று சொல்லி முற்று உலகில், இந்த உலகங்கள் அனைத்திலும், எந்த உலகமா இருக்கட்டும், மேல் உலகம் கீழ் உலகம் எந்த உலகமா இருந்தாலும் உலகில் சிறந்த புகழ் கழுமலமா, சிறந்த புகழுடையது கழுமலம்தான் என்று சொல்லி அந்த திருப்பதியை சென்றடைந்தார். சிறந்த அந்த பதியினை சென்று அணைந்தார். சென்றடைந்தார்னா ஊருக்குள்ள போகல, அப்படியே அந்த ஊரினுடைய எல்லை போறார்னு பார்க்கிறோம். அணைதல் என்று சொன்னால் நெருக்கமாக வருதல் என்று பார்க்கிறோம். அந்த கழுமலம் என்ற சொல் வந்து சீர்காழியினுடைய 12 பெயர்கள்ல ஒன்று. அந்த 12 பெயர்களும் இடம்பெறக்கூடிய பாடல்கள் கூட நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த பாட்டு வரப்ப பார்க்கலாம். நமக்கு தெரியும் 12 பெயர்கள்ல இந்த கழுமலம் என்ற பெயர் சிறப்புடைய பெயர்னு சொல்றாங்க. பிரம்மபுரம் தோணிபுரம் என்பதான் இருக்குது. ஏன்னா ஞானசம்பந்தர் அப்படிதான் பாடுறார். எங்க சீர்காழியிலே சொல்லும் பொழுது என்ன பாடுறார், அந்த பாட்டு எழுதியிருக்கிறோம். சிவனை தொழுது உலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுவும் உரை கழுமல நகர். 12 பெயர்களுக்கும் 12 காரணம் உண்டு. தோணிபுரம் என்றால் ஊழியிலே வந்து அது அழியாமல் மிதக்கக்கூடிய தோணி போல மிதந்திருக்குது. பிரணவத் தோணியிலே பெருமான் வந்து அம்மையப்பராக இருக்கிறார் என்று சொல்லி அதெல்லாம் சொல்லுவாங்க. தோணியப்பரா அவர் இருக்கிறார்ன்றது காட்சியில நம்ம இன்னைக்கும் பார்க்கிறோம். புகழி என்று சொன்னால்
தேவேந்திரன் புகலிடமாக அடைந்த இடம் புகழின்லாம் ஒரு ஒரு பேர் உண்டு. அதுக்கு கழுமலம் என்பதற்கு என்ன பெயர் காரணம் சொல்ல ஞானசம்பந்தர், சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை கழுவும், மலங்கள் கழுவ வேண்டும், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய குற்றம் போகணும், பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் கழுமலத்தில் நம்ம அடையணும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். இப்போ நமக்கு பெரிய பேரு அல்லது பெரிய பயன்பது தானே, நம்முடைய மலம் நீங்கி பெருமானை அடையணும், அதற்கு உரிய பெயராக இருப்பது கழுமலம் என்பதனால அந்த கழுமலம் என்பது சிறந்த பெயர்னு சொல்றாங்க. அது இல்லாம ஞானசம்பந்தரும் சரி சேக்கிழாரும் சரி கழுமலம் என்பது தான் சிறப்பா சொல்றாங்க. சுந்தரரும் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, சுந்தரரும் கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே என ஒவ்வொரு திருப்பாடலிலும் அருளி செய்தமையால் இப்பெயரனை எடுத்துவதினா என்னன்னா, இப்ப பதிகம் பாட போறார், அந்த பதிகம் கொடுத்துருக்குறோம். அந்த பதிகத்துல ஒரு ஒரு பாட்டிலையும் அதாவது 12 இருக்கு இல்லையா, ஒன்னொன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கழுமலம் என்பதை தான் எடுத்து எடுத்து சொல்றார் என்று சொன்னால் கழுமலம் என்பது சிறப்புடையது, எனவே அதை சேக்கிழார் எடுத்து சொல்றாருன்னு பார்க்கிறோம். 61வது பக்கம் பாருங்க, பாடல் 112. அவர் சுந்தரருடைய எண்ணம் எப்படி இருக்குது பாருங்க. சீர்காழிக்கு கிட்ட போயிட்டார், அந்த ஊர் எல்லை போயிட்டார். பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும்புகலி, சாதாரண ஊர் கிடையாது, அது பெரிய புகழி என்று சொன்னால் ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்திருக்கிறார்னா அந்த இடம் பெரிய இடம், பெரியவர் அவதரித்த இடம் என்று உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லைப்புறம் வணங்கி வள்ளலார் வளமாக வரும்பொழுதின் மங்கையிடம் கொள்ளும் மால்விடையானும் எதிர் காட்சி கொடுத்து அருள. அவர்களை முன்னிருந்த அடியவர்களை இவங்க மதிக்கிறாங்க. சுந்தரர் ஞானசம்பந்த பெருமான் மீது கொண்ட அந்த பெரிய பக்தினாலே ஊருள்ள கூட வரமாட்டேன், அதாவது கோயிலுக்குள்ள வராம, கோயிலுக்குள்ள தானே ஞானசம்பந்தர் ஞானப்பால் குடிச்சாரு, அதனால கோயிலுக்குள்ள நான் வரல, அந்த ஊருள்ளையாச்சும் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளா இருந்தா அவங்க வாழ்ந்த மண்ணுங்க சும்மா மிதிச்சிட்டாச்சு போகலாம், இங்க தானே ஞானசம்பந்தர் போனாரு என்று. எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது தான் ஒரு மாதிரி இருந்தது, ஐயோ நம்ம அவர் வீட்டுக்கே போயிருக்கிறோமே, கோவிலுக்கே போயிருக்கிறோமே என்று சொல்லி நியாயமா போகக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு பக்தி இருந்ததுன்னு சொன்னா அவர் பிறந்த இடத்துக்கு நம்ம எப்படி மிதிப்பது, அதுதான் அது நம்மளுடைய எண்ணம், அது அவருடைய நிலை என்பது வேற, இது ஒரு பக்குவம், நம்மளுடைய பக்குவம் ஒரு பக்குவம் தான். நாம தான் தரிசனத்துக்கே இன்னும் அவர் எங்கிறது பார்த்தாரு அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமே, அதுதான் அதுதான் நம்ம பக்குவம், அவருடைய பக்குவம். அவர் என்ன நினைக்கிறார், அவர் வாழ்ந்த இடம் நம்ம மிதிப்போமே என்று கூட எண்ணல, அவர் பிறந்த ஊருக்குள்ளே போகக்கூடாது, எல்லையில தான் இருந்து தரிசனம் செய்யணும்னு வலம் வரணும் இல்லையா, கோயிலா இருந்தா வலம் வரணும். அப்ப இங்க எப்படி வலம் வருவது என்று ஊருடைய எல்லையை வணங்கலாம். ஏன்னா சீர்காழி சின்ன ஊர் தான் நமக்கு தெரியும், எனவே சீர்காழியை வளமாக வரலாம் என்று ஊர் எல்லையை வணங்குகிறாராம், வலம் வராராம். அப்படி வரப்போ பெருமான் பாருங்க, அவர் அவ்வளவு மதிக்கிறார் இல்லையா, பெருமான் உடனே வந்துடுறாரா. வளமாக வரும்பொழுதின் மங்கை இடம் கொள்ளும் மால்விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள, சுந்தரருக்கு எதிர காட்சி கொடுக்கிறாராம். இது சுத்தமா அவர் நினைக்காத ஒன்று, பெருமான் எதிர்ப்படுகிறார் என்று பார்க்கிறோம். உள்ளும் என்று சொன்னால் எல்லை உள்ளேயும், எல்லை உள்ளனா அந்த ஊருக்குள்ள கூட போக மாட்டேன்னு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அந்த ஊருக்கு பேரே புகழி, புகழி என்று சொன்னால் புகலிடமாக இருப்பது, யார் புகுந்தாலும் அவர்களுக்கு நன்மையை தருவதுதான் புகழின்னு பெயர். புகழி உள்ளேயே புகமாட்டேன் என்று சொல்றார், அந்த குரு பக்தி காரணமாக. குரு பக்தினா எப்படி இருக்கணும் என்பதை இவருடைய அந்த வரலாறு தான் காட்டுது. சிறந்த புகலிடமாக இருக்கும் புகழி உள்ளேயும் நான் புகமாட்டேன் என்று எண்ணுகிறார். வள்ளலார் என்று சொன்னால் சுந்தரர். ஏன் அவரை வள்ளலார் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, வள்ளல் என்றால் எதையோ கொடுப்பவர்னு அர்த்தம், இன்னொன்னு வரையாது கொடுப்ப, அளவற்று கொடுப்பவர்கள்னு பார்க்கிறோம். உலகம் உய்யும் வகை வரையாது கொடுப்பவர், ஞானத்தை கொடுப்பவர். ஏன்னா அவர் தான் திருத்தொண்ட தொகையை பாட போறார் பின்னாலன்னு பார்க்கிறோம். அது இல்லாமல் எவ்வளவோ பதிகங்களை பாடி நமக்கெல்லாம் அந்த ஞான உணர்ச்சி ஓரளவாவது தோன்றும் அளவிற்கு அவருடைய அந்த பதிகங்கள் துணை செய்யுது. பக்குவமுடையவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஏற்றவாறு உதவுகிறது என்று சொன்னால் அந்த ஞானத்தை தந்தவர்கள், எனவே அவர்கள் தான் வள்ளல் என்று சொல்றாங்க. பொதுவா அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க, இரத்த தானம் சொல்லுவாங்க. உயர்ந்தது இதெல்லாம் உலகியலுக்கு என்னதான் சொன்னாலும் எல்லாத்தையும் கடந்து பெருமானை சொல்லக்கூடிய அந்த செய்தி இருப்பதனால் ஞானதானம் தான் சிறந்தது என்பதை பார்க்கிறோம். அதுக்காக மற்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கிடையாது, அதுதான் சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கே பிரதோஷம், இன்னைக்கு கோவிலுக்கு போய் பாலாபிஷேகத்துக்கு நீங்க பால் கொடுக்கலாம், தயிர் கொடுக்கலாம் அல்லது மலர்களை கொடுக்கலாம் என்று சொன்னால்
இப்போ பசியோட மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்குலாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா என்று சொல்லி நீங்க போய் கற்சிலைக்கு ஊத்துறீங்களேன்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து அதை நம்ம சிலையாக எண்ணுவது கிடையாது. பெருமான் என்றால் பெருமானே தான் அங்க இருக்கிறான் என்பதெல்லாம் தோத்திரம் சாத்திரத்தினுடைய முடிவு. புராணத்திலையும் அதுதான் சொல்றாங்க. இன்னொன்னு, கோயிலுக்கு போங்க, அன்னதானம் கொடுங்க, பெருமானுக்கு அபிஷேக பொருள்கள் கொடுங்கன்னு சொல்றவங்க மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம என்னைக்குமே சொன்னது கிடையாது. அதுதான் எனக்கு ஐயா கொடுத்த தலைப்பு தான் ஞாபகம் வருது. எல்லாருக்கும் கிடைக்கும். சில பேர் என்ன கேட்பாங்க, நீங்க ஏன் அபிஷேகத்துக்காக வீணா கொடுக்குறீங்க, அதை விட மக்களுக்கு கொடுக்கலாமே என்பது ஒரு தவறான ஒரு கருத்து. அது வேணான்னு நம்ம சொல்லலை. அதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் தான். அதுதான் சொல்லிடலாமா தெரியல. மார்கழி மாதத்துல நம்ம சிவஞான அருள்நெறியில விழா நடத்துவார் இல்லையா ஐயா, அது டிசம்பர்ல 31 வைத்திருக்கிறாங்க. சொற்பொழிவாளரே வந்து அறிவிப்பு சொல்ற மாதிரி ஆயிடுது. சொல்லலாம். அந்த 31ஆம் தேதி வைத்திருக்கிறாங்க. அதுல வந்து அடியனுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு, திருமுறைகளிலே உலக அமைதி. பெருமானை தான் பாடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி உலகத்துக்காகவும் அவர்கள் வந்து சொல்றாங்க என்பது போல பேசணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ நீங்க இதை நினைவு வச்சுக்கணும். இதனுடைய அந்த சாவி வந்து நாங்கள் அங்கே சொல்லுவோம், அப்போ வந்து சொல்லுவோம் விரிவா. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்லையா. அது வந்து அதோட இப்போ நிறுத்திட்டு பாட்டுக்குள்ள போயிடுறோம். வெள்ளித்திரையில் காண்க என்பது போல ஏன் அவரை வள்ளலார் என்று சொன்னால் என்பதற்காக ஞான வள்ளலாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சித்தர்கள்ல கூட சொல்லுவாங்க, இந்த ஒரு சொல்லுவாங்க, ஞானவல்லல்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எங்கள் வகுப்பாசிரியரோட அண்மையில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் போனோம். முக்கியமாக எனக்கு திருவொற்றியூர் போகணும்ன்ட்டு அவரிடத்துல கேட்டேன். அவரும் நானும் போகும்பொழுது திருவொற்றியூர் அப்புறம் சில ஜீவ சமாதிகள்லாம் பார்த்தோம். அதில் ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் என்று ஒருவருடைய இடம் அது. அது போகும்பொழுது எனக்கு அது நினைவு வந்தது. ஏன் அவங்களெல்லாம் சொல்கிறாங்க, பட்டினத்தார் எல்லாம் அந்த சைடு, அது திருவொற்றியூர் தொடங்கி அப்படியே நாங்கள் ஒரு 20 இடங்கள் தரிசனம் செய்தோம். காலடிப்பேட்டை அங்கதான் இருக்கு. ஏன் பெரியவர்கள் எல்லாம் ஞானவல்லல்னு சொல்றோம்னு சொன்னா இதனாலதான். அவங்கெல்லாம் வந்து எவ்வளவோ இருக்கலாம், உயர்ந்த விஷயத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் அவர்கள் தான் வள்ளல். நம்ம இலக்கியத்துல சொல்லலாம், கடையேழு வள்ளல்கள், அவருக்கு முன்னாடி பல பேர் இருந்திருப்பாங்க, பின்னாடி இருந்திருப்பாங்க. இருந்தாலும் தத்துவத்துல இது உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. 113வது பாடல். மண்டிய பேரன்பினால் வன்தொண்டர் நின்று இறைஞ்சி தென்திரை வேலையின் மிகுந்த திருத்தோணிபுரத்தாரை கண்டுகொண்டேன் கைலையனில் வீற்றிருந்தபடி என்று. ஒரே நிமிஷம். பண்டரும் இன்னிசை, அது பாட்டு தப்பா எழுதிருக்குன்னு நான் தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க. மன்னிக்கணும், சரியாதான் இருக்கு. அதாவது பண்தரும் இன்னிசை பயின்ற, அதாவது பண் பொருந்துமாறு இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். எப்படி சொல்றார், மண்டிய பேரன்பு என்று சொன்னால் நிறைந்த பேரன்பு. ஞானசம்பந்த பெருமானிடத்திலே கொண்ட அவர் பக்தி கொண்டது, பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரன்பு காரணமாக அவர் வரமாட்டேன்னு சொல்றார், உள்ள வரமாட்டேன்னு சொல்றார். எனவே அது பேரன்பு. அப்படி பேரன்பில் இருக்கக்கூடிய வன்தொண்டர் நின்று இறைஞ்சி, ஏன்னா பெருமான் காட்சி கொடுக்கிறார் இல்லையா, காட்சி கொடுத்த உடனே அவரை வணங்கி தென்திரை வேலையின் மிதந்த திருத்தோணிபுரத்தாரை, திரை என்று சொன்னால் நமக்கு தெரியும் அலைகள், வேலை என்று சொன்னால் கடல், தமிழ்ல வேலைனா கடல், அந்த கடலிலே மிதந்த, கடல்னா ஊழிக்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்திலே மிதந்த திருத்தோணிபுரத்தாரை. ஏன் இன்னொரு குறிப்புனா, முதல்ல கழுமலத்தை சொன்னவர் இங்க தோணிபுரத்தை சொல்றார் என்று சொன்னால், அடுத்து பாருங்க சொல்றேன், கைலையில் வீற்றிருந்தபடி எப்படி காட்சி கொடுக்கிறார், அந்த காட்சியை சொல்றாரு பாருங்க. உமையம்மையாக பெருமான் காட்சி கொடுக்கிறார், கைலாயத்தில் உமையம்மையும் தானுமாக இருப்பார். ஏன்னா வந்து காரைக்கிழமையார் போகும்போது கூட சொல்றாங்க இல்லையா, அந்த அம்மா தானே கேட்கறாங்க யாருங்க என்று சொல்லும் பொழுது வருமிவள் நம்மை பேணும் அம்மைகான்னு சொல்றார். எனவே கைலையில உமாதேவியோடு பெருமான் இருப்பார். அந்த காட்சி எங்க இருக்கும், சீர்காழியில தோணிபுரத்துல இருக்கும். தோணிபுரத்துல பெருமான் உமையம்மையோடு இருப்பார் இல்லையா, அதை சொல்றார். திருத்தோணிபுரத்தாரை கண்டுகொண்டேன். பெருமக்களே, சேக்கிழார் அருமையான உரையாசிரியர். நான் எத்தனையோ பதிகம் சொல்லலாம். திருப்பாசுரத்திற்கு முழுக்க உரை சொல்றார். ஞானசம்பந்தருடைய முதல் பதிகத்தினுடைய முதல் பாடலுக்கு உரை சொல்கிறார். என்ன உரை சொல்கிறார்னா, பெருமான் இவனன்றேன்னு சொன்னது எம்மை இது செய்த பெறான் இவனன்றே என்று உரை சொல்கிறார். அவருடைய விளக்கத்தை நம்ம அவருடைய புராணத்தை பார்க்கலாம். இங்க என்ன சொல்றார், நீங்க பாட்டு பாருங்க. முதல் பாட்டு மட்டும் நான் எழுதியிருப்பேன், கையெழுத்து பிரதியா எழுதியிருப்பேன்.
அடுத்த பாட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பிரிண்டட் கொடுத்துருப்பாங்க. சாதலும் பிறத்திலும் தவிர்த்தனை பாட்டுல பக்கம் 63ல காதில் வெண் குழையனை கடல் குளம் மிதந்த கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே. அவர் என்ன பாடுறார் சுந்தரர்? கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே. கழுமலத்துல பெருமான பார்த்தன்னம் பாடுறார். அந்த கண்டுகொண்டேனே என்று சொன்னால் கைலைனில் வீற்றிருந்தபடி, இது சேக்கிழார் சொல்லக்கூடிய வாக்கு. இது சுந்தரருடைய தேவார்த்தம் கிடையாது. இதை நம்ம எப்படி படிக்கணும் எடுத்துக்கணும்னு சொன்னா, கைலையில் விட்டிருந்தபடி கண்டுகொண்டேனே என்று ஒரு பாடலுக்கும் அர்த்தம் என்றால், உமையொரு குரன் இல்லை, உமையோடு பெருமானும் உமையுமாக. எப்படி ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் உண்ட பொழுது தோருடைய சேவைன்னு அவர் பாடினார், பெருமானையும் உமையும் சேர்த்து பாடினார் இல்லையா? அதுபோல் சிவனும் சக்தியுமாக வந்து சிவசக்தியாக அவருக்கு காட்சியளிக்கிறார்கள் என்றுதான் கைலில் வீட்டிருந்தபடி என்று பண் தரும், பண் பொருந்தக்கூடிய இன்னிசை பயின்ற இசை. பண் இசை என்பது ரொம்ப வேறுபாடு கிடையாது. பண் என்பது ஒரு அடிப்படையான நிலை, இசை வந்து அதில் வளர்ந்து வருவது. இசை நிறைந்த பதிகத்தை அவர் பாடுகிறார் என்று சொல்லி சொல்றார். இது பொழுது பாடியது சாதலும் பிறத்திலும் தவிர்த்தனை என தொடங்கும் பதிகம். அது பாருங்க, சுந்தரருடைய தேவாரத்தில் நம்ம தருமபுர பதிப்பில் 58வது பதிகமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வழக்கம் போல அந்த முதல் பாடலை மட்டும் விண்ணப்பம் செய்துட்டு மற்ற பாடல்களுடைய உரையை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து, சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தயம் தலைவனை மலையின் மாதினை மதித்து அங்கோர் வாழ்கொண்ட மணியை மாதினை மதித்து அங்கோர்பால் கொண்ட மணியை வருபுணல் சடையிடை வைத்த எம்மானை ஏதில் என் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என்பகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண்குழையனை கடல் கொள மீதந்த கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு வகுப்பு வந்து சனி பிரதோஷம், அந்த நேரமும் பிரதோஷ நேரம் தான். அதுதான் பெரிய வியப்பாக இருக்கு. இந்த பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது பாடிய பதிகம். அதை நம்மளுடைய தவம் நம்ம அப்படியே அதை வந்து கேட்கிறோம்னு பார்க்கிறோம். தக்கேசி என்ற பண்ணிலே அமைந்தது. எப்படி பாடியிருக்கிறார் இந்த ஓமை பாருங்க, ஆச்சரியமா இருந்தது. அதாவது இரும்புண்ட நீரைன்னு சொல்றாரு பாருங்க, குறிப்பில் கொடுத்துருப்போம். இரும்புண்ட நீர் என்று சொன்னால் ஒரு காய்ந்த இரும்புல கொஞ்சம் தண்ணி தெளிச்சா அது என்ன ஆகும், எப்படி இழுத்துக்கும் இல்லையா? இப்போ இந்த அயன் பண்றவங்களுக்குலாம் தெரியும். அந்த மாதிரி இரும்புல எப்படி வெப்பமான அந்த இது வந்து எடுத்துக்குதோ அதுபோல் பெருமான் என்னை ஈர்த்து ஆட்கொண்டு என்னுள்ளே கலந்திருக்கிறான் என்று பாடுகிறார். முறையா பார்க்கலாம். சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து, பெருமானே ஒரு அரிய காட்சி எனக்கு கொடுக்குறீங்க, நீங்க வெளிப்பட்டு தோன்றுறீங்க. தில்லையில தரிசனம் கண்டது கூட பெருமான் அங்க இருக்கிறார், இவர் போய் தரிசனம் செய்தார். இங்க பெருமானே வெளியில வந்து எல்லையிலே தரிசனம் கொடுக்கிறார். அது சொல்லும் பொழுது இனி எனக்கு வந்து இறத்தல் பிறத்தல் என்பது கிடையாது. சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து, அந்த வகுத்து என்று சொன்னால் ஆக்குதல், இந்த பிறவியிலே அப்படி ஆக்கினாய், ஆக்கி தன்னருள் தந்தையும் தலைவனை, பெருமான் பெரிய அருள் செய்தான் பெருமானே, அப்படிப்பட்ட தலைவனை, தலைவனாக இருக்கக்கூடிய சிவனை, மலையின் மாதினை மதித்து அங்கோர்வால் கொண்ட மணியை, மணி என்று சொன்னால் மணிகளிலே சிறந்த மாணிக்கம் என்று பொருள். ஏன்னா அதுதான் நிறமும் வந்து நல்லா சிவப்பா இருக்கும், மாணிக்கத்தை சொல்லுவாங்க. ஐயாவா தான் எழுதுறாங்க, அருணையார் ஐயாவுடைய உரை தான் நமக்கு தெரியும். மணி என்றால் மாணிக்கமாக இருக்கக்கூடியவன். இவரே இன்னொன்று பாடுற இந்த பதிகத்திலே சொல்லும் பொழுது,
தேவர்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கலாம், பெருமான் மாணிக்கமாக இருக்கிறார் என்றால் தேவதேவனாக இருக்கிறான் என்ற கருத்துல சொல்றார். மாதினை மதித்து என்று சொன்னால் என்ன என்றால், அதான் குறிப்புல கொடுத்திருக்கிறோம், தன்னோடு இணை ஒத்தவளாக உணர்தல். சமமாக பெண்ணு மனைவி தானே அவங்க, அவளை சமமாக வைத்து பெருமான் வந்து உணர்ந்து அவர்களை வந்து இடம் கொண்டு, அதாவது இடப்பாக்கத்துல வைத்து காட்சி கொடுக்கிறாராம். அது என்னன்னா, இப்போ நியாயமா சித்தாந்தப்படி பெருமான் வந்து பொருள், சக்தி என்பது ஆற்றல் தானே சொல்றோம். அப்போ இது ஒரு தனி பொருள் போல அவங்களை மதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே என்று கேட்பாங்க. இப்போ நுட்பமா அப்படி கேட்கறவங்க கேட்பாங்க, தெரியாது. இப்போ உங்களுக்கு சித்தாந்த பின்னணி இருக்கிறதுனால சொல்றேன். அதாவது உமையம்மையை பெருமான் மதிக்கிறார் என்றால் தன்னோடு இணை ஒத்தவளாக உணர்தல். வேற ஒருத்தங்களை தானங்க அப்படி சொல்ல முடியும். இப்ப நம்ம ஒரு மனைவி சொன்னா பரவாயில்ல, பெருமானை சொன்னா நம்ம என்ன சொல்றோம், பெருமானுடைய சக்தி தான் திருவருள்னு சொல்றோம். அதுக்கு எழுதுறாரு பாருங்க உரை ஐயா, என்னன்னா அவ்வாறு உணர்தற்கு அவள் அவனின் வேறல்லலாயினும், அப்படி தனியா உணர வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான் திருவருள். இருந்தாலும் ஏன் பெருமான் அப்படி இருக்கிறான், நம்ம திருமந்திரத்துல கூட ஒன்றவன் தானேன்னு சொல்லிட்டு இரண்டவன் இன்னருள்னு சொல்றா. பெருமான் ஒருவனாக இருக்கிறான், இருந்தாலும் பல ரெண்டாக வரான், அப்புறம் வந்து மூன்றாக வருகிறார், அப்புறம் நவந்தர் வேதமா இருக்கிறார். ஏன் சித்தாந்தத்தில் சொல்றோம்னா அந்த இது ஹைலைட் பண்ணியிருக்கோம். உயிர்கள் அவளை உணருமாற்றானன்றி தன்னை உணரலாகாமையின், சக்தியை உணர்ந்தால்தான் பெருமானை உணர முடியும். தரிசனத்தில் கூட நம்ம என்ன சொல்றோம், சிவகாமி அந்த நடனத்தினுடைய அந்த இதை வாங்கி நமக்கு கொடுக்கணும், உமையம்மை கொடுக்காம நேரடியா பெருமானை வந்து நம்ம தரிசிக்க முடியாது, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. எனவே அவற்றின் பொருட்டுத்தான் அவளை அவ்வாறு வேறு வைத்து உணர்வான் என்க. நமக்காக பெருமான் சக்தியாக அவங்களை வந்து இரண்டாக ஆக்கி, ஒரு பொருளாக இருக்கக்கூடியவன் இரண்டாக அவர்களை காமிக்கிறான் என்று எழுதுகிறார். அதுதான் வந்து மாதினை மதித்து அங்கோர்வாள் கொண்ட மணியை வருபுணல் சடையிடை வைத்த எம்மானை, கங்கையை சடையில வைத்துக் கொண்டிருக்க பெருமானை, ஏதில் என் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை, ஏதில் என்றால் அயலதாகிய, அயல் என்றால் நமக்கு தெரியும், அதாவது சேமை. ரொம்ப மனசும் எங்கேயோ இருக்குது, பெருமான் எங்கேயோ இருக்கிறான், அவனை எட்டுதற்கு எய்வதாகாமை அப்படின்னா என்னன்னா, நம்முடைய மனசனால பெருமானை அடைய முடியாது. அதுதான் சொல்றார். ஏதில் என்றால் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது, பெருமான் நீ எங்கேயோ இருக்கிற, நான் எங்கேயோ இருக்கிற, சேமை பொருளா இருக்கிற. அப்படிப்பட்ட என்ன நீ என்ன பண்ண, ஏதில் என் மனத்துக்கு ஓர் இரும்புண்ட நீரை, இரும்புல வந்து ஒரு தண்ணி தெளித்தால் எப்படி அது இழுத்துக்குமோ அதுபோல என்னுடைய மனசுல பெருமானை கலந்துட்ட என்றால், நான் எதுவும் செய்யல, நீ தான் அப்படி கலந்த, என்னுடைய உயிரோடு கலந்த என்று சொல்லி, என் வகை ஒருவனை, பெருமான் 8 வகையாக இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் எழுதியிருக்கிறோம். அட்டமூர்த்தம் என்று பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும், அதனோடு இரு சுடர்கள் சூரிய சந்திரன் உயிர். அதுதான் திருவாசகத்தில் சொல்றார் இல்லையா, நிலம் நீர் நெருப்பு உயிர், நீல் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் என்று சொல்லி சொல்லுவார். அந்த என் வகையாக பெருமான் சேர்ந்திருப்பதுதான் அட்டமூர்த்தம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த என் வகை. அப்புறம் என்ன சொன்னார், என் வகையானேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, என் வகை ஒருவனைன்னு சொன்னார். ஏனென்றால் ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் தான் இப்படி 8 வகையாக வந்து நமக்காக வருகிறார். என் வகை ஒருவனை, எங்கள் பிரானை, எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனை, காதில் வெண்குழையனை, கடல்குள மிதந்த கழுமல வளநகர். கடல்குள மிதந்தல் என்று சொன்னால் அது தோணிபுரம், கடல் போல மிதந்தால் தோணிபுரத்துடைய செய்தி. அப்படி மிதந்த கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லி சொல்றார். கழுமலத்து பெருமானை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது, அவருடைய சேக்கிழார் சொல்லக்கூடியது கையிலையில் இருந்தவாறே கண்டு கொண்டேன், பக்கம் 62 கொடுத்துருக்குறோம். கண்டு கொண்டேன் என்பது சேக்கிழாருடைய திருமொழி. கண்டு கொண்டேன் என்று சொன்னால் பாட்டு முடியல, கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்றால் அதனுடைய குறிப்பு என்ன. நம்ம கூட இதுக்கு முன்னாடி கூட ஒரு பொருளை குறிப்பெச்சம்னு சொல்லி அதனுடைய கருத்து சொன்னோம். ஒரு பாட்டில் அதனுடைய பொருள் வந்து எச்சமாக மறைபொருளாக இருந்தால் அது குறிப்பெச்சம்னு சொன்னோம். இதில் என்னன்னா, எனவே பெருமானே அப்படி உன்னை கண்டு கொண்டேன் இல்லையா, இனி ஒரு குறையும் இளனாயினேன், எனக்கு சில குறைகள் இருந்தது, உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் எந்தவித குறையும் எனக்கு இல்லப்பா என்பது குறிப்பெச்சம் என்று அருணையார் எழுதுறாங்கன்னு பார்க்கிறோம். அதான் எழுதியிருக்கிறோம். அந்த தோணிபுரம் என்பதற்கு இது ஊழி வெள்ளத்தில் தோணி போல இருந்தமை தோணிபுரம், அது சரி சொல்லிட்டோம். ஞானசம்பந்தர்
கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது வெண்ண பெருமை பெற்ற பரமாபுரம்னு சொல்லி சொல்றார். அந்த 12 பெயர்ல சொல்றான் பாருங்க. ஞானசம்பந்தர் எப்படி பாடுறார் அதே தான் வந்து சேக்கிழாரும் பின்பற்றி பாடுகிறார். எனவே நான் ஞானசம்பந்தருடைய மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். பிரமனூர் வேணுபுரம் புகழி வெங்குரு நான் அது வந்துருச்சுங்களா. பெருநீர் தோணி புறம் மண்ணு பூந்தாரா தோணிபுரம் மண்ணு பூந்தராய் பொன்னன் சிரபுரம் புறவம் சண்பை அரண்மண்ணு தன் காழி கொச்சைவயம் உள்ளிட்டு அங்கு ஆதியாய பரமனூர் 12 நின்று திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே. அதாவது 11 பேரும் சொல்லி அப்படியெல்லாம் அழைக்கப்படக்கூடிய திருக்கழுமலம் என்று சொல்லி சொல்றார். அப்ப அது சிறந்த பெயராக இருக்குது என்று பார்க்கிறோம். அதுதான் வந்து அந்த பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அவரும் வந்து அதனால தான் கழுமலத்து பெருமானை பாடுகிறார் என்று பார்க்கிறோம். 2வது பாடல் அருமையான பாட்டு. அதுதான் 2வது பாட்டில் இருந்தால் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க டைப் பண்ணது. ஏன்னு சொன்னால் அது ஒரு பாட்டு மட்டும் வேற ஏதோ ஒரு இருக்கு, ஒரு தனி பக்கமாக இருந்தது வேற பதிகங்களோடு கலந்து, அதனால குறிப்பில் எழுதிட்டோம் முதல் பாட்டு மட்டும். அடுத்து பாட்டு பாருங்க எப்படி சொல்றார். மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் வருந்தலுற்றேன் மறவா வரம் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணையென்று கருதேன் துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே என்று பாடுகிறார். மற்றுமோர் துணை மறுமைக்கும் காணேன் என்றால் அந்த உண்மை வந்து சிறப்பு உண்மைன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து வேற எதுவும் துணை வேண்டாம் பெருமானே, இந்த பிறவிலேயே இப்படி நீங்க இருக்கிறப்போ அடுத்த பிறவில கூட வந்து எனக்கு இதை விட ஒரு நல்ல துணை வரும்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் பெருந்துணை என்று சொல்லி சொல்றார். மறுமைக்கும் காணேன்னு சொல்லிட்டு வருந்தலுற்றேன் மறவா வரம் பெற்றேன். ஏன் வருந்தினார் என்று சொன்னால் மறந்ததனால் வருந்தினார். எங்கே மறந்தார் என்றால் ஆட்கொள்வதற்கு முன்னாடி மறந்திருந்தார், அது இல்லை. இது வந்து எங்க சொல்றாருன்னா அதான் குறிப்பிட கொடுத்துருக்குறோம். மறந்து வருந்தியது சித்தவட மடத்தில். ஏன்னா பெருமான் ஆட்கொண்டு அப்புறம் போறார், போய் தங்கறார். முதல்ல தலையில கால் வைக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா, பெருமான் தானே வந்து திருவடி சூட்டினான் என்று. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதனால அதை தான் சொல்றார். நான் வருந்து இருந்தேன் அல்லவா சித்தவட மடத்திலே, இப்போ மறவா வரம் பெற்றேன். எப்படி பெற்றேன்? உன்னை தரிசனம் செய்ததனால் இனி மறக்க மாட்டேன் பெருமானே என்று சொல்லி மறவா வரம் பெற்றேன். சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தை எல்லாம் நான் துணை நினைக்க மாட்டேன் பெருமானே. துணை என்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை, துணை என்று நான் உங்களை தான் கும்பிடுறேன். சுடராக விளக்கினுள் சுடராக இருக்கக்கூடிய பெருமான், அது மாதிரி இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்றார். அந்த தொழப்பட்ட என்பது 2ஆ இருக்குது. எப்படி நம்ம படிக்கணும்? நான் தொழ அது வரைக்கும் ஒன்று, தொழப்பட்ட ஒன் சுடரை அப்படின்னு 2 சொல்லா பொருந்துவது போல இருக்கிறது. நான் தொழ என்று சொன்னால் நமக்கு தெரியும் நான் தொழுவதற்கு. தொழப்பட்டு என்று சொன்னால் தொழப்படும் தன்மையை பெற்ற, என்னால் தொழப்படக்கூடிய ஒன் சுடரை என்று சொல்றார். முக்தியும் ஞானமும் வானவரியா முறைமுறை பல பல நெறிகளும் காட்டி. அதாவது முக்திக்கும் ஞானத்திற்கும் வழி என்று சொன்னால் அது வானவர்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்முடைய பதவி நிலையானதாக இருக்கணும் என்று எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணும் அவருடைய எண்ணமெல்லாம் ஈடேறாமல், என்ன எண்ணமெல்லாம் ஈடேறாமல்னா முக்திக்கும் வீடும் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அவங்க நினைக்கிறது வந்து நடக்குமே தவிர வீடு பேர் அவர்களுக்கு கிடையாது. அதான் சொல்றார், முக்தியும் ஞானமும் வானவரறியா முறைமுறை பல பல நெறிகளும் காட்டி. எனக்கு வந்து பெருமான் முக்தி அல்லது வீடு பேறு அடைவதற்கான ஒரு நெறியை காட்டிட்டான். கற்பனை கற்பித்த கடவுளை. இந்த கற்பனை என்று சொன்னால் அது வந்து வட சொல்லலாம். நினைவு, நினைவுன்னு பொருள். வடமொழியில கற்பனைனா நினைவுன்னு பொருள். இங்கு வந்து அறிவு என்று பொருள். என்ன அறிவு என்றால் வானவர்கள் அறியாத அந்த நெறியை எனக்கு காமிச்சான் இல்லையா, பல பல நெறி என்று சொல்கிறார். அந்த பல பல நெறி என்பது எடுத்த உடனே மெய்ப்பொருள் இதுதான், நீங்க சிவபெருமானை வணங்கினா இப்படி போயிடலாம், இந்த நெறி அடைந்தால் வீடு பேர் கிடைத்திரும் என்று பெருமான் காட்ட மாட்டான். ஏன்னா எவ்வளவோ பிறவி நமக்கு தெரியுது இல்லையா, சிவபுராணத்திலேயே புல்லாகி பூடாய் புழ்வாய் மரமாகின்னு சொல்றோம். அப்படி பல வகையான பிறவிகளிலே நம்மை பக்குவப்படுத்தி பெருமான் காட்டுகிறார். எதை காட்டுகிறார்? மெய்நெறியை காட்டுகிறார். அதுதான் அவர் சொல்றார். அவர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டதெல்லாம் ரொம்ப முன்ன, ஆனா அதை சொல்றார் அவருடைய பெருந்தன்மை காரணமாக. அது எழுதியிருக்குமா? எழுதியிருக்கும். அதாவது வீடாவதும் ஞானமாவதும்
அதனை அடைவிப்பனவாய் அமைந்த நெறிகளை படிமுறையான் அறிவித்து, எடுத்துடனே சொல்லிடாம கொஞ்சம் கொஞ்சமா அதை சொல்லி படிமுறையான் அறிவித்து மெய்ப்பொருளை உணர்த்தியது. அதுதான் கற்பனை. என்ன அறிவு கொடுக்கிறார் பெருமான் என்றால், இதுதான் மெய்ப்பொருள். எது மெய்ப்பொருள்? சிவமே மெய்ப்பொருள் என்று அதை அடைவதற்குரிய வழியையும் காட்டுகிறார். ஏன்னா அதனால தானே தடுத்தாட்கொண்டார். இப்ப தில்லை தரிசனத்திலேயே ஆரூருக்கு வருகின்றார். எனவே என்ன பெருமானே கூட இருந்து நீங்க உதவுறீங்க என்று சொல்லிதான் அப்படி கற்பனை கற்பித்த கற்கச் செய்த கடவுளை, கடவுள் என்று சொன்னால் சிவனை சொல்கிறார். சித்தாந்தத்துல ஐயா சொல்லியிருக்கிறாங்க, கடவுள் என்பது ஒரு அருமையான தமிழ் சொல். பெருமான் எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறான், ஆனால் கலந்தும் இருக்கிறான் என்று சொல்வதற்காக கட உள் என்று அருமையான ஒரு சொல் நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுதான் சொல்ற, அப்படிப்பட்ட கடவுளை கழுமல வல்லநகர் கண்டு கொண்டேனே என்றால், கையிலே இருந்தவாறு கழுமல வல்லநகரிலே நான் கண்டு கொண்டேன், எனவே இனி எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அதுல சொல்றார். மூன்றாவது பாடல்ல திருத்திணை நகருரை சேந்தன் அப்பன் என் செய்வினை அறுத்திடும் செம்பொனை அம்பொன் ஒருத்தனை அல்லது இங்கு ஆரையும் உணரேன், உணர்வு பெற்றேன் உய்யும் காரணம் தன்னால் விருத்தனை பாலனி கனவிடை விரவி விழுத்தி எங்கும் காணமாட்டாது விட்டிருந்தேன் கருத்தனை நிறுத்தஞ்செய் காலனை வேலை கழுமல வலநகர் கண்டுகொண்டேனே. அவருடைய நிலை தாழ்த்தி எப்படி அவர்கள் பாடுகிறார்கள். அதாவது திருத்திணை நகருரை சேந்தன் அப்பனை என்றால், திருத்திணை நகரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானை, என் செய்வினை அறுத்திடும் செம்பொனை. செய்வினை என்று சொன்னால் வினைத்தொகையா சொல்றா, எனக்கு இறந்த கால வினைத்தொகைன்னு எழுதுறாங்க. அப்படின்னா என்னன்னா, முன்ன செய்த வினை, என்னுடைய நான் செய்த வினை எல்லாத்தையும் பெருமான் அடித்திட்ட அறுத்திடும் செம்பொனை, வினையை நீக்குகின்ற செம்பொனாக பெருமான் இருக்கிறான் என்று சொல்லி, அம்பொன் ஒருத்தனை அல்லது இங்கு யாரையும் உணரேன், சிவபெருமானை தவிர வேறு யாரையும் நான் உணரவில்லை. ஏன்னா முன்ன நான் அப்படி உணர்ந்திருந்தேன், மற்றவங்களாம் நினைச்சேன், இப்ப நான் அப்படி உணரேன். உணர்வு பெற்றேன் உய்யும் காரணம் தன்னால். என்ன உணர்வு பெற்றேன்? சிவபெருமானையே உணரக்கூடிய அந்த உணர்வு பெற்றேன். ஏன் பெற்றேன்னா, உய்யும் காரணம் தன்னால் பெற்றேன். உய்யும் நெறி எதுவென்று எனக்கு தெரிந்து விட்டது, அதனால் எனக்கு அந்த உணர்வு வந்தது என்று சொல்லி பாடுறார். நித்தலும் கைதொழுவேன்னு சொல்றார் இல்லையா, அது மாதிரி எப்பயுமே நினைத்து கொண்டிருந்து பெருமான் உன்னை வணங்குவேன்னு சொல்றாரு. அது மாதிரி சொல்றார். என்ன சொல்றார்? எனக்கு அந்த மெய்ஞானம் வந்தது என்றால் உய்யும் நெறி கிடைத்தது, உங்களுடைய அருளால் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு அடுத்து பெருமானுடைய தன்மையை சொல்லும் பொழுது விருத்தனை என்று சொன்னார். ரொம்ப வயதானவரா இருக்கிறார், சரி விருத்தனாவே இருக்கிறாரா என்றால் பாலனை அப்படின்னார். பாலனாகவும் இருக்கிறார். நம்ம இதுல தான் வரும், திருவிளையாடல் புராணத்துல ஒரு படலமே வரும், விருத்த குமார பாலனான படலம். சார் எல்லாரும் பால குமார விருத்தன் அப்படிதானே ஆகும். முதல்ல குழந்தையா இருப்போம், அப்புறம் குமரனாக இருப்போம், அப்புறம் வயதாகி போகும். இவர் என்ன பண்றாரா, முதல்ல விருத்தனாக, அப்புறம் குமரனாக, அப்புறம் பாலனாக வந்தார் என்று அது ஒரு திருவிளையாடல். 64 திருவிளையாடல்ல ஒரு திருவிளையாடல் விருத்த குமார பாலனான படலம் என்று அதுல உண்டு. ஞானசம்பந்தரும் பாடுறாரு நினைக்கிறேன், பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் என்று சொல்லி ஞானசம்பந்தரும் பாடுகிறார். அதுதான் சொல்றார், எப்படியும் பெருமான் இருக்கிறார் என்று சொல்லி கனவிடை விரவி விழித்து எங்கும் காணமாட்டாது விட்டிருந்தேன். இதுதான் அந்த சித்தவட மடத்தினுடைய செய்தி. கனவுல பெருமான் வரார், விழித்து பார்த்தா அவர் காணோம். நம்ம கூட சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்ததுன்னா அப்படி சொல்ல மாட்டோம், அப்பா கடவுளே நல்ல வேலை, எங்கேயோ நம்ம போறோம் விழற மாதிரி இருந்ததுன்னா அப்பா நல்ல வேலைப்பா, நம்ம விழறதுக்கு முன்னாடி கனவுல இருந்து விழிச்சிட்டேன்னு சொல்லுவோம். அதுவே ஏதோ ஒரு ரொம்ப நல்ல கனவுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன நல்ல கனவு, இப்ப தில்லை தரிசனம் போயிட்டே இருக்கிறோம், உள்ள போய் நடராஜர் இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலம் இருக்கக்கூடிய உள்ள வரைக்கும் போயிட்டோம், 2 படி கடந்து போனா தில்லை தரிசனம் பண்ணிடலாம். அப்ப கனவு கலைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு. கனவுல கூட பெருமானே வள்ளலார் பாடுறாரு இல்லையா, என்னுடைய கண்ணேறு படுமென்றோ பாவியனுடைய கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகில்லா. அவர் முருகப்பெருமான் சொல்லும் பொழுது, உன்னுடைய அழகை பார்த்தா எங்க கண்ணேறு பட்டுருவோன்னு கனவுல கூட வரமாட்டேன்ற இல்லையா அப்படின்னு வள்ளலார் பாடினார். அது மாதிரி இவர் என்ன சொல்றார், அப்படியா,
அதான் நீங்க இன்னைக்கு பண்ணீங்களோ? ஆமா, ஏன்னா இதுவும் ஒரு இன்னைக்கு பாட்டுல வள்ளலார்னு வரப்போகுது இல்லையா, அதை பெருமான் முதலே உணர்த்திட்டார் போல. இன்னைக்கு பரவாயில்லப்பா, நிறைய பேர் வந்து பெருமானோட தொடர்புல சிவா சிவா. அது என்ன இங்க என்ன சொல்றார் என்றால், எங்க சுந்தரருக்கு கனவுல பெருமான் வந்தார் அவர் விட்டுட்டார்னு சொல்றார், பாட்டுல சொல்றார் இல்லையா. அந்த பாட்டு பாருங்க. கனவிடை விரவி விழித்தெங்கும் காணமாட்டாது விட்டிருந்தேன். கனவுல உங்களை பார்த்தேன், விழித்தா பார்க்க முடியலன்னு சொல்றது எங்கன்னா சித்தவடமட செய்தி தான் சொல்றார். அது நம்ம கூட எனக்கு புரியல, என்ன அது கனவுல எங்க சுந்தரர் பார்த்தார் என்றால் ஐயா தான் எழுதுறாங்க. அது நான் கொடுத்துருக்கேன். கனவு என்பது சித்தவடமடத்தினுடைய அந்த அருள் நிகழ்ச்சி. ஏன்னா அவர் படுத்து கொண்டு தானே இருக்கிறார், படுத்து கொண்டு இருக்கிறவர் மேல கால் எடுத்துட்டு வந்து வைக்கிறார். ஏறத்தாழ கனவு மாதிரி போயிடுச்சு. இப்போ நம்ம கூட என்ன சொல்லுவோம், இப்போ எங்க கல்லூரி இப்போ 3ஆம் ஆண்டு வந்தாச்சு, வந்த உடனே முடிச்சுட்டு போறப்ப என்ன சொல்லுவாங்க, ஐயோ 3 வருஷம் ஆச்சா, 3 வருஷம் ஆயிருக்கும், அங்க இருக்கும்போது வந்து எப்படா போவோம் அப்படின்னு இருக்கும். முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் 3 வருஷம் போனதே தெரியலையப்பா, கனவு மாதிரி போயிடுச்சேன்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி அவர் என்ன சொல்றார், கனவு போல வந்து பெருமானே அது இருந்தது, நான் உணர்ந்து உங்களை நான் பார்க்கல, நீங்களா வந்து வைக்கிறீங்க, யார்பா நீ என்னுடைய தலையில ஏன் வந்து காலை வைக்கிறேன்னு சொல்லி நான் கேட்கிறேன், எனவே அது கனவு போல போயிடுச்சு. ஆனால் இங்க வந்து என்ன பண்ணேன், காணமாட்டாது விட்டு இருந்தேன், ஆனால் கருத்தனை நிறுத்தம் செய் காலனை வேலை கழுமலவர நகர் கண்டு கொண்டேனே. அங்க கனவு போல இருந்தது, ஆனால் இங்க நனவிலே நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கிறாய் என்று சொன்னால் அது கனவு காட்சி போல இருந்தது, இது நனவு காட்சி போல இருக்குதுன்னு சொல்றார். இங்க சொல்லும் பொழுது பாருங்க, திருத்திணை நகர சொன்னார் முதல்ல, அடுத்து என்ன சொல்றார், கருத்தனை என்றால் கருத்தா என்றால் அது தலைவன் எழுதியிருக்கிறோமா, ஆமா, கருத்தனை என்றால் யாவர்க்கும் தலைவன். ஏன் அவர் வந்து கருத்தான்னா கருத்தினைன்னு சொல்லல, கருத்தனைன்னு சொல்றார். கருத்தாவாக இருக்கிறார் என்றால் எல்லாவற்றுக்கும் மூலமாக பெருமான் இருக்கிறார், எனவே எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கிறான்னு சொல்றார். சொல்லிட்டு நிறுத்தம் செய் காலனை என்றால் ஆடுகிற திருவடியுடையவன். எப்படி சொல்றார் பாருங்க, இந்த கனவு காட்சி என்பது சித்தவட மடம் அந்த செய்தி. அடுத்தவர் என்ன பண்ணார், திருத்திணை நகர சொல்லிட்டார், திருத்திணை நகரில் பெருமானை வழிபட்டது. நிறுத்தம் செய் காலன் என்றால் தில்லையில தானே பெருமான் ஆடுகிறார், எனவே அவர் இதுவரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சியும் சொல்லி அதெல்லாம் நடந்தது பெருமானே, இங்க நீங்க நனவிலே வந்து இப்படி எனக்கு அருட்காட்சி கொடுத்தது ஒரு பெரிய ஒரு சிறப்பு, எனவே அதனால் எனக்கு எந்த ஒரு குறையும் இனி இல்லேன் என்று சொல்லி அவர் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். 4வது பாடல், மழைக்கரும்பும் மலர் கொன்றையினானே வளைக்கலுற்றேன். மாணிக்க வாசகர் சிக்கன பிடித்தேன்னு பாடுறார் இல்லையா, அது மாதிரி பாரு, வளைக்கலுற்றேன் மறவா மனம் பெற்றேன். அது ஏன் மறவா மனம் பெற்றேன் மறவா மனம் பெற்றேன் என்றால் மறந்துட்டனே என்ற அந்த வருத்தம். சித்தவட மடத்தில் மறந்துட்டேன் இல்லையா, மறந்திருக்க கூடாது, ஆட்கொண்ட பிறகு மறந்துட்டோம் இல்லையா. அது ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, பெருமானுடைய இருப்பை உணர்த்திய பிறகும் வந்து நம்ம மறந்துட்டோம்னு சொன்னா அதுதான் பிழை, அதுதான் வந்து திருவடி பிழைத்தல்னு சொல்றார். அது என்னன்னா மொத்தமா பெருமானை மறந்துட்டு நம்ம எது செய்தாலும் திருவடி பிழைத்தல்னு சொல்றார் சுந்தரரு. இங்க என்ன சொல்றார், மறவா மனம் பெற்றேன் பிழைத்து ஒரு கால் இனி போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெருகிற்பார். அவருடைய அந்த நிலை யாரும் பெற முடியாது. குழைக்கருங் கண்டனை கண்டுகொள்வானே பாடுகின்றேன் சென்று கூடவும் வல்லேன், கழைக்கரும்பும் கதலி பல சோலை கழுமலவரநகர் கண்டுகொண்டேனே என்று பாடுகிறார். இந்த பாட்டும் ஆழமான பாட்டு தான். ஆனா என்னன்னா உங்களுக்கு இது மட்டும் கொடுத்துருக்குறோம், சும்மா இயற்கை மட்டும் சொல்லிட்டு குறிப்பில் ஒண்ணுதான் கொடுத்துருக்கிறேன். மழைக்கரும்பும் என்றால் கார்காலத்து இந்த கொன்றை, கார் கொன்றைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அது சொல்றாரு. வளைத்தல் என்றால் சிக்கன பிடித்தல். அதுக்கப்புறம் ஒரு செய்தி என்ன சொல்றா இங்க, பிழைத்தொருகால் இனி போய் பிறவாமை பெருமை பெற்றேன், இதுக்கப்புறம் நான் பெருமானே பிறக்க மாட்டேன், பிறவாத ஒரு நிலையை பெற்றுட்டேன்னு சொல்றார். ஏன்னா உங்களுடைய அந்த காட்சி எனக்கு வந்து ஒரு உண்மையை தருகிறது என்று சொல்லி சொல்றார். சொல்லிட்டு பெற்றதார் பெருகிற்பார், இப்படி ஒரு காட்சியை யாரும் பெற மாட்டார்கள் என்று சொல்லிட்டு குழைக்கருங்கண்டனை கண்டுகொள்வானே பாடுகின்றேன் சென்று கூடவும் வல்லேன். பெருமானை எப்போது பார்ப்போம் என்றுதான் நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன். ஏன்னு சொன்னா அவருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கிறது. என்ன வருத்தம், அங்க பெருமான் வந்தும் அவர் நம்ம விட்டுட்டோம். ஏன்னா அவர் அப்புறம் காட்சி கொடுக்கலைங்களே, மறைஞ்சிடுறார் இல்லையா. 2வது முறை கேட்ட உடனே சுந்தரா என்ன தெரியலையா பண்ணிட்டு போயிடுறார், மறைஞ்சிடுறார். அப்பதான் தம்மானை அறியாத சாதியார் உளரோன்னு பாடினார். அதுக்கப்புறம் எப்படா பார்ப்போம் பெருமானை எப்படா பார்ப்போம் என்றுதான்
உடனே புறப்பட்டு தலங்களை தரிசனம் செய்யணும் என்றுதான் தில்லைக்கு போறாருன்னு பார்க்கிறோம். வழியில திருத்தணி நகர் போறார், எல்லாம் போறார். அப்போ அங்க விட்ட பெருமானை எங்க பார்ப்பது என்று எண்ணும் பொழுது சொல்றாரு பாருங்க, குழைக்கருங்கண்டனை, கருங்கண்டன் என்றால் கரிய நிலம், நீலமழற்றுடையவன், கண்டுகொள்வானே பாடுகின்றேன். அவன் எங்கடா பார்ப்போம் என்று நான் பாடிட்டே வரேன், ஊர் ஊரா வரேன், ஆனா இங்க பார்த்துட்டேன், எனவே சென்று கூடவும் வல்லேன். என்ன பெருமானை இதுக்கடுத்து நான் போய் கூடிடுவேன் என்றால் முக்தி அடைவேன், இந்த பிறவிலே நான் வீடு பேறு எய்துவேன் என்று சொல்லி, கழைக்கு அரும்பும் கதலி பல சோலை கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே என்றால், கழைக்கரும்பு, கதலி என்றால் வாழை, இதெல்லாம் இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த கழுமல வளநகரிலே நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி பாடுறார். இன்னொன்னு என்னன்னா, இந்த தரிசனத்தின் போதே எனக்கு உறுதியாகிடுச்சு, பெருமானே நான் உன்னை அடைய போறேன் என்று. ஆனால் உன்னை அதோட விட்டுடலாமா? சரி, அங்கதான் கழுமலத்துல பார்த்துட்டுமே, இதுக்கப்புறம் பெருமானுடைய தரிசனம் வேண்டாம் என்று இல்லை, உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கணும், மறுபடியும் எப்ப பார்ப்பேன், மறுபடியும் எப்ப பார்ப்பேன் என்று நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பாடுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். 5வது பாடல், குண்டலம் குழை திகழ் காதனே என்றும், எப்படி இங்க ஆலந்தான்ல பாடுறாரோ அது மாதிரி பாடுறார். கொடுமழுவாழ்படை குழகனே என்றும், வண்டலம்பும் மலர் கொன்றையன் என்றும், வாய்வெருவி தொழுதேன் விதியாலே, பண்டை நம் பல மனமும் கலைந்து ஒன்றாய், பசுபதி பதிவினவி பலனாலும், கண்டலங்கழிகரை ஓதம் வந்து உலவும் கழுமலவளநகர் கண்டுகொண்டேனே. பெருமானை வணங்கும் பொழுது குண்டலம் திகழ் காதுடையானை அப்படின்னு நீங்க பாடுற மாதிரி பெருமானே என்று அவர் வணங்குகிறார். அதெல்லாம் ஒரு விழிதான், காதிலே குண்டலம் அணிந்த பெருமானே, குழையுடைய பெருமானே என்று. ஆனா இந்த ஐயா என்ன எழுதுறாங்க குறிப்பில், குண்டலம் என்று சொன்னால் அது ஆசிரிய கோலம், பெருமான் ஞானாசிரியராக வருவார் இல்லையா, ஆசிரியர் என்ன எது உணர்த்தினாலும் அவர் ஆசிரியர் தானே, ஆசிரிய கோலம். குழை என்று சொன்னால் அது மணவாள கோலம், திருமண கோலம் என்று சொல்றார். அப்படி அணிந்திட்ட பெருமானே என்றும், கொடு மழுவால் படை குழகனே என்றும், கையிலே மழு வைத்து இருக்கக்கூடிய பெருமானே என்றும், வண்டலம்பும் மலர் கொன்றையன் என்றும். பண்டு அலம்புதல் என்று சொன்னால் அந்த ஓசை தருதல், அந்த ஓசையோடு தானே அது ஒரு ரீங்காரம் இடும் இல்லையா, அப்படி வரக்கூடிய கொன்றை, கொன்றையில வண்டு அலம்பு தான், அப்படி அணிந்திருக்கக்கூடிய கொன்றையன் என்றும், வாய் வெறுவி தொழுதேன் விதியாலே, அவர் தன்னுடைய வாயினாலே அதை சொல்லி சொல்லி நான் பெருமானே உன்னை நான் வணங்கினேன், விதியாலே என்று சொன்னால் முறையாக வணங்கினேன், விதினா இந்த இடத்துல வினை கிடையாது, முறை, வழிபடக்கூடிய முறையால் வணங்கினேன். பண்டை நம் பல மனமும் கலைந்து ஒன்றாய், பசுபதி பதிவினவி பலனாலும், கண்டலங்கழிக்கரை ஓதம் வந்துலவும் என்றால் என்ன சொல்றார், நம்முடைய மனசெல்லாம், அதாவது எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், பெருமானை குண்டலம் திகழ் காதுடையான எல்லாம் சொன்னேன், ஆனா அவ்வளவா ஒன்றி போய் சொன்னா அந்த வாய் வெறுவின்னு சொல்றாரு பாருங்க. சும்மா வெறுவுதல்னா பிதற்றுதல் போல, சொல்லுவது ஒண்ணு, அதான் சொல்றாங்க இல்லையா, வாய் ஒண்ணு சொல்ல கை ஒண்ணு செய்ய, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. பூசைனா நம்ம மனம் ஒன்றி வழிபாடு செய்யணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் சொல்றார், வாய் வெறுவி தொழுதேன் விதியாலே, முறையா வணங்கின எல்லாம் வாய் வெறுவிதான் சொன்னேன், ஆனா இப்பதான் ஒரு தெளிவு கிடைச்சி என்ன பண்ணேன், பண்டை நம் பல மனமும் கலைந்து ஒன்றாய், அந்த எண்ணங்கள்லாம் போய் ஒருமை, பெருமானிடத்தில் மனசு ஒருமைப்பட்டு, பசுபதி பதி வினவி, சிவபெருமானுடைய தலங்கள்லாம் எங்க இருக்குது என்று சொல்லி, பல நாளும் பல நாட்களும் நான் உங்களை தரிசனம் செய்யணும்னு வந்த பெருமானே. அப்படி வரும்பொழுது கண்டலங்கழி கரை ஓதம் வந்து உலவும், அந்த கழி அல்லது ஓதம் எல்லாம் வரக்கூடிய அலை வரக்கூடிய உலவும் கழுமல நகர் கண்டுகொண்டேனே. அப்படி நான் வரும்பொழுது கழுமலத்திலே தான் உங்களை தரிசனம் பண்ண, அந்த தரிசனத்திற்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி இதுல சொல்றா என்று பார்க்கிறோம். 6வது பாடல், வரும் பெரு வல்வினை என்று இருந்து எண்ணி வருந்தலுட்டேன் மறவா மனம் பெற்றேன். மறுபடியும் சொல்றார், விரும்பி என் மனத்திடை மெய் குளிர்ப்பி எய்தி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாலே, அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அரவன் என் பிறவிவேர் அறுக்கும் கரும்பினை பெருஞ்சென்னல் நெருங்கிய கழனி கழுமலவளநகர் கண்டுகொண்டேனே என்று சொல்றார். பெருமானே, உங்களை ஒருவேளை தரிசனம் செய்யவில்லை என்றால், இப்படி நீங்க அருள் செய்யலைன்னா பெரிய வினை எனக்கு வரப்போகுது, வல்வினை, அதுவும் பெரிய வல்வினையா வரப்போகுது என்று நான் முன்ன எண்ணி இருந்தேன். ஆனால் அதனால என்ன பண்ண, வருந்தலுட்டேன். ஆனா இப்போ மறவா மனம் பெற்றேன்,
ஏன்னா பெரிய ஒரு குற்றமே உங்களை மறக்கிறது தானே. இப்ப நான் மறக்காத வரம் பெற்றேன், மறவா மனம் பெற்றேன் என்றால் உங்களை தரிசனம் செய்ததுக்கு பின் இனி நான் மறக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலை பெற்றேன். விரும்பி என் மனத்திடை மெய்குளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாலே. என்னுடைய மனசினால் விரும்பி மெய் குளிர்ப்பு எய்தி என்று சொன்னால் மெய்தான் அரும்பி உடம்பு விதி விதித்து சிலிர்த்து உங்களை வழிபட்டேன். வேண்டி நின்றேன் தொழுதேன் விதியால், முறையா உங்களை வணங்கினேன். பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால் அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை எல்லா பெருமான் அரும்பாகவும், ஏன்னா சிலது அரும்புல இருக்கும் பொழுது பயன் தரும் நமக்கு, அலர் என்ற நிலையில இருக்கும் பொழுது சிலது பயன் தரும், அமுதாக இருந்தால் ஒரு பயன் தரும், தேனாக இருந்தால் ஒரு பயன் தரும். அப்படி என்னுடைய நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் பயன் தரீங்க, பயனாக இருக்கிறீங்க என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடிய தலைவனை, ஐயன் என்றால் தலைவன், அரவன் என்று சொல்றாரு பாருங்க. அரவன் என்ற சொல் திருமுறையில் வரும். அரவன் என்றால் அறவடிவாகவே இருப்பவன். பெருமானுடைய விடை என்பது அறவிடை, அறவிடை மழவிடைன்னு சொல்றோம், மால்விடைன்னு சொல்றோம். அதுபோல் பெருமானே அறத்தினுடைய சொரூபனாக இருக்கிறான். அறவாழி அந்தனன் சொல்றார், முக்கியமான ஒரு குறள். முதல்ல சொல்லும்போதே அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அறின்னு சொல்றார் பாருங்க. எனவே அறத்தினுடைய வடிவமாக தான் பெருமான் இருக்கிறான். அதுதான் வள்ளுவர் எடுத்து சொல்றார். நிறைய திருமுறைகளில் வரும் அரவன் அரவன் என்று, அரவன் அடி சேர்வார் என்றெல்லாம் வரும். அப்படி இருக்கக்கூடிய பெருமானை என் பிறவி வேறு அறுக்கும் கரும்பினை, இதெல்லாம் சொன்னார் இல்லையா, அலர் அப்புறம் அரும்பு அமுதம் தேன் என்பது போல கரும்பினை, கரும்பாக இருக்கக்கூடிய பெரும் சென்னல் நெருங்கிய கழனி, அதாவது நல்ல வளமான நிலம் இல்லையா, அதனால பெரும் சென்னெல்லாம் நெருங்கிய, அதை நான் நெருங்கிறதுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம். ரொம்ப நெருக்கமாக வருதுன்னு சொன்னால் அடர்த்தியாக வருது என்றால் நல்ல விளைநிலத்தில் நல்ல பயிர் வருகிறது என்று. கழுமலவல் நகர் கண்டு கொண்டேனே, உங்களை நான் கழுமலத்தில் பெருமானே உங்களை நான் தரிசனம் செய்தேன். இந்த ஒரு தரிசனத்தினாலே எப்படி என்றால் நான் ஒரு பாட்டிலையும் சொல்லலை, கையிலே இருந்தவாறு தரிசனம் செய்தேன், அதனால் எனக்கு எந்த ஒரு குறையும் இனி இல்லை என்பதை நம்ம பொருத்தி பார்த்துக்கணும் என்று பார்க்கிறோம். குறிப்பு ஏதாவது கொடுத்துருக்குமா? அதாவது 7வது பாட்டு தான் கொடுக்கும். 7வது பாடல், அயலவர் பரவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் அடையலுற்றிருந்தேன், முயல்பவர் பின் சென்று முயல்வலை யானை படுமென மொழிந்தவர் வழி முழுது எண்ணி புயலினை திருவினை பொன்னினது ஒளியை மின்னினது உருவனை என்னிடைப் பொருளை கயலினம் சேலுடு வயல் விளையாடும் கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே. ஒரு உவமை சொல்றார். முயலினுடைய உருவம் நமக்கு தெரியும், யானையினுடைய வடிவம் நமக்கு தெரியும். யானைக்காக வச்ச ஒரு வலையில கூட முயல் வருதுன்னு சொன்னா அதுவே பொருத்தம் இல்லை, ஏன்னா அது பூந்து போயிடுன்னு வச்சிங்களேன், சின்ன உருவம். முயலுக்காக வைத்த ஒரு வலையில யானை விழுமா என்றால் விழாது. அப்படி சொன்னாங்க, அதை நான் நம்பி இருந்தேன், அது போல நம்பி இருந்தேன்னு சொல்றார். யார் அப்படி சொல்றவங்கன்றது தான் நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்து கூட அது சொல்றார். என்ன, அயலவர் பரவும் அடியவர் தொழவும் என்றால் அந்த அயலவர் என்றால் குறிப்பு பாருங்க, சேய்மையில் உள்ளவர். இவரெல்லாம் இறைவனை கேள்வியார் அறிபவர்னு சொல்றார். சாதாரண நினைச்சக்கூடாது. அயலவர் என்று சொன்னால் இவங்களும் நல்ல ஞானாசிரியர்பால் கேட்டவங்க தான், ஆனால் அனுபவப்படாமல் வெறும் கேள்வி நிலையிலே மட்டும் இருக்கக்கூடியவங்க தான் அயலவர்கள். அயலவர் பரவும், அவர்களெல்லாம் பரவுறாங்க, பரவி வழிபாடு செய்யறாங்க. அடியவர் தொழவும் என்றால் கொஞ்சம் அன்புடைய அடியவர்கள் என்ன பண்றாங்களா, இறைவனை தலைப்பட்டு உணர்கிறார்கள். அவங்க என்ன உணர்ச்சிக்கு வரல, கேட்டதோடு இருக்கிறாங்க, இவர்கள் உணர்றாங்களா. அன்பர்கள் சாயலுள் அடையலுற்றிருந்தேன். அன்பர்கள் என்று சொன்னால் பலதிறத்தாலே அன்புடையவர்கள், அவங்க என்னென்ன அன்பு இருக்குமோ பெருமானிடத்துல செய்யக்கூடியவங்க, அப்படி இருக்கிறாங்களா. ஆனா அவரோடு இருந்தேன்னு சொல்லாம சுந்தர் என்ன சொல்றார், அன்பர்கள் சாயலுள் இருந்தேன் அடையலுற்றிருந்தேன் என்றால் அவங்கள மாதிரி வேஷம்தான் போட்டனே தவிர, சாயல்லாம் சொல்றோம் இல்லையா, என்னப்பா அவருடைய சாயல்லையே அப்படியே இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படியே அப்பாவுடைய சாயலுங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த அடியவருடைய வேஷத்தை நான் அணிந்திருந்தேனே தவிர அவர்கள் மாதிரி அன்பு இல்லை எனக்கு என்று சொல்லி சொல்றார். அதனால நாடகத்தால் உன்னடியா அவர் ஒருபடி மேல போய் சொல்றார், நாடகத்தால் இருந்தாலும் கூட எனக்கு அந்த அன்பில்லை தான், அவங்களோடய போயிடுவேன். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அது ஒரு நயம் பாருங்க. நடுவுல போறாராம், அடியார்களுக்கு நடுவுல போறாராம். போகும்பொழுது உண்மையா இருக்கிற அடியவர்கள் கூட பொறுமையா போறாங்களா, இவர் எப்பப்பா வீடு பேர் வரும்னு விரைந்து போறாராம். யாரு, நடிக்கக்கூடியவர் என்று சொல்லி
வருந்திதான் பாடுறார். அப்புறம் என்ன பாடுறார்? ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள்னு பாடுறார். அதெல்லாம் ரைட்டு தான், நான் போறேன், ஆனா நீ கொடுக்கணும் இல்லையா? கொடுக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அது மாதிரி உனக்கு தெரியும். எனவே அந்த அன்பைத்தா என்று கேட்கிறார். அது மாதிரி சொல்றார், வெறும் சாயல் மட்டும் இருந்தா போதுமா? அதுதான் நல்ல கடுமையா கேட்டாங்க. வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இவங்க கூட என்ன சொல்றாங்க? எல்லாருமே திருநீரு பூசுபவர்கள் எல்லாம் புனிதர்கள்னு சொன்னா, பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இதெல்லாம் வந்து வேடம் அணிவதுன்றதுலாம் இருக்குது, ஓதுவதெல்லாம் இருக்குது, அதுபடி நிற்கணும் இல்லையா? அதுதான் அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குன்னு இப்ப சுந்தரர் சொல்றான்றதுனால நம்ம அவரை நினைச்ச கூடாது அவர் சும்மா வேடம் தான் அணிந்திருந்தார் என்று. அவர் தாழ்த்தி சொல்றார். ஏன்னா அந்த அவருடைய சில காரணங்களால சொல்றார். ஏற்கனவே மறந்துட்டோம், இங்க வேற மறந்துட்டுமே என்று அதனால் தாழ்த்தி சொல்றாருன்னு பார்க்கிறோம். அடுத்து, அப்படி நான் இருக்கிறேன், முயல்பவர் பின் சென்று முயல்வலை யானை படுமென. சில பேர் என்ன பண்றாங்களாம், முயலுக்காக வைத்த வலையில யானை விழும் என்பது போல பெருமானே உன்னை நான் அடைந்து விடலாம் என்று சொல்லி சில முயற்சிகள் செய்யறாங்களாம். அடிப்படையில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், நீங்க முயற்சி செய்து பெருமானை அடைந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலே அது ஃபெயிலியர் தான். உலக வாழ்க்கையில தான் என்ன சொல்லுவாங்க, நீங்க கடுமையா முயற்சி செய்றீங்களா, நீங்க வந்து அதை அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஒரு படியும் உங்களுக்கு வந்து வெற்றியை நோக்கி போகக்கூடிய படி தான். முதல் படியும் அவசியம், கடைசி படியும் அவசியம்லாம் உலகியலுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி பெருமானை அடைஞ்சிடலாம் என்பதற்காக நான் இத்தனை இது படித்தேன், இதில் இருக்கிறேன். ஆமா, அது சொல்றார், அது ஒரு தனி விஷயமா சொல்றார். ஆமாமா, எவ்வளோ சொல்றார். எதுலையும் பெருமான் அகப்பட மாட்டான் என்று அவர் பெரிய பட்டியலே போடுறாருன்னு பார்க்கிறோம். அதை அவர் சொல்றாரு பாருங்க. முயற்சி என்றாலே அது என்ன அர்த்தம்? நம் முயற்சின்னு அர்த்தம். நம் முயற்சியால் பெருமானை கண்டிப்பா அடைய முடியாது, அகப்பட மாட்டான். அதுதான் அந்த முயற்சி ஆவன என்னன்றது ஐயா எழுதியிருக்கிறாங்க அவருடைய உரை. தன்முனைப்பால் செய்யப்படும் கருமங்களும் ஆராய்ந்து உணரும் ஆராய்ச்சி உணர்வுகளும் நான் பெருமானை அடைந்து விடுவேன் என்று செய்யக்கூடிய கருமம். இது எந்த செயல், அல்லது அவங்க சொல்றாங்க இல்லையா, கர்மகாண்டத்தை சொல்ற வேள்வி மட்டுமல்ல, கர்மம்னா செயல். சிவபூஜை கூட வைத்துக்குங்களேன், சிவபூஜை கூட எப்படி செய்யணும்னு சொல்றாங்க ஐயா சொல்லுவார். சிவபூஜையினுடைய நிறைவில் பாடுவதற்கு அருமையான ஒரு பாட்டு, அத்தா உன் அடியேனை அன்பாலார்த்தாய். அந்த பாட்டு ஒரு நல்ல பாட்டு, தினமும் பூசையில பாட வேண்டிய பாட்டுன்னே வச்சுக்கங்களேன். அத்தா உன் அடியேனை அன்பாலார்த்தாய் பாட்டுல என்ன சொல்றார்? அருள் நோக்கில் நான் உன்னை தீர்த்த நீர் ஆட்டினேன்னு சொல்றேன். தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், நான் பூஜை செய்யல, நீ உனக்கு நீ செய்துகிட்ட, என்ன ஒரு கருவியா வச்சு நீ செய்துகிட்ட. எத்தனையும் அரியை நீ எளியானாய். என்னுடைய தவத்தினால பெருமானை எழுந்தருளிங்கன்னு சொல்லக்கூடாது. பெருமான் உங்களுடைய எளிவந்த கருணையினால் இங்க நீங்க வந்தீங்க, எளியானாய். அப்புறம் என்ன சொன்னார்? என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன். அப்புறம் சரி, எல்லாம் செய்யறமே, பூஜை செய்யறமே, சரியா செய்யறமா என்றால் எவ்வளவோ குற்றம் வரலாம். பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய், எந்த தவறு செய்தாலும் பெருமான் நீ பொறுத்துக்கிற. அப்புறமா சொன்னா, இத்தனையும் எம் பரமோ ஐய, ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு, உங்களுடைய கருணை தானே தவிர என்னுடைய செயல் என்பது கிடையாதுன்னு சொல்லி அவங்க பாடுறாங்கன்னா, அதுதான் வந்து சொல்றா, தன்முனைப்பால் செய்யக்கூடிய கருமமும் ஆராய்ச்சியும். சித்தாந்தமே படிச்சாலும் பெருமானுடைய அருளால் படிக்கிறோம் என்ற எண்ணம் வரணுமே தவிர, சரி நம்ம தத்துவ ஆராய்ச்சியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதனுடைய முடிவுல பெருமான் கிடைச்சிருவான் போல இருக்குதுன்னா கிடைக்க மாட்டான் அப்படின்னு தான் சொல்றார். எனவே அப்படி நினைத்தால் என்ன நம்ம நினைக்கிறதுக்கு சமம்னா, முயலுக்கு வச்ச வலையில யானை வந்து அகப்படும் என்பது போல நான் அப்படி இருந்துட்டேன் பெருமானே என்று மொழிந்தவர் வழி முழுது எண்ணி. அந்த எண்ணுதல்னு சொன்னா அதை அப்படியே நம்பி முழுதுமாக கடைபிடித்தேன், ஆனால் இது வந்து பொருந்தாத ஒரு வழி என்று சொல்லிட்டு சொல்றார். புயலினை திருவினை பொன்னினது ஒளியை மின்னினது உருவினை என்னிடை பொருளை. பெருமான் வந்து எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் எல்லாமாகவும் இருக்கிறான், ஒரு அரிய பொருளாகவும் இருக்கிறான் சொல்லிட்டு என்னிடை பொருளை அப்படின்னு சொல்றார். என்னிடை பொருள் என்றால் அதாவது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக, அந்த பொருள் என்பது ஏதோ ஒரு என்ன சொல்றது, குறைவான பொருள், ஏதோ கொஞ்சம் கொடுத்த பொருள், ஒரு மாதத்தினுடைய ஊதியம் என்பது போல கிடையாதா. பொருள் என்பது ஒரு கருவூலம் போல. அதான் எழுதியிருக்கிறேன், ஐயா தான் எழுதியிருக்காங்க குறிப்புரையில. பொருள் என்பது புதையல் காட்சி அல்லது கிழியீடு. கிழியீடு என்று சொன்னால் பெரிய ஒரு பொற்கிழி கொடுப்பது போல, அது மாதிரியும் பொக்கிஷம் மாதிரி இருப்பது தான் அந்த பொருள். அப்படி எனக்கு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்லிட்டு
கயலினம் சேலொடு வயல் விளையாடும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. கயல் சேல் என்றால் மீன்கள், அதெல்லாம் விளையாடக்கூடிய கழுமல வளநகர்ல கண்டேன்னு சொல்றார். ஒரு குறிப்பு அவங்க எழுதுறாங்க. இது எழுதிட்டு அது சும்மா படிச்சிடுறேன், குறிப்பில் கொடுத்துருக்குறோம். இதனானே எது அந்த முயற்சிக்கு காமிய செயற்கையாக நிஷ்காமிய செயற்கையாக, அது ஐயாவுடைய உரையை நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். நிஷ்காமிய செயற்கையாக இறைவன் வெளிநின்று அருளுதல் எவ்வாற்றானும் அவனது கருணை காரணமாகவே அன்றி அச்செயல்களது ஆற்றல் காரணமாக அன்று என்பது தெற்றென உணர்ந்து கொள்க. எல்லாம் மண்டையில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. என்னன்னா கர்மம்னு சொல்லிட்டார் இல்லையா? இதுல அவங்க இதுல என்ன சொல்லுவாங்க, கர்மகாண்டத்துல வேதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு வகையா சொல்லுவாங்க. நம்ம அதை கூட இங்க சொல்லி இருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். நிஷ்காமிய கண்மம், காமிய கண்மம். நம்மளும் அதை சொல்றோம். விரும்பி ஒரு பொருளை செய்வது அல்லது விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு பயனும் கருதாது பெருமானை வழிபடுவது. நம்ம நிஷ்காமிய கண்மமே அப்படி செய்தாலுமே வழிபாடு செய்யும் பொழுது எந்த பயனும் வேணாம் சாமி, உன்னை நான் வழிபடுகிறேன் என்று வழிபட்டு பெருமான் தோன்றினா கூட நான் நிஷ்காமியமா வழிபட்டேன், எந்த விருப்பமும் இல்லாம வழிபட்டேன், அதனாலதான் பெருமாள் வந்தான் என்பது கிடையாது. அதுதான் எழுதியிருக்கிறாரு பாருங்க. காமிய சேர்க்கையாக நீங்க விருப்பம் பட்டு வழிபாடு, ஏதோ ஒரு விருப்பம் வேண்டுகோள் வைத்து வழிபட்டாலும் சரி, அல்லது நிஷ்காமிய செயற்கையாக எந்த ஒரு பற்று இல்லாமல் இறைவனை வழிபட்டாலும் சரி, இறைவன் வெளிநின்று அருளுதல், இறைவனே வந்தாலும் அல்லது பெருமான் நீங்க கேட்டதை கொடுத்தாலும் அதை நம்ம எப்படி எண்ணணும், எவ்வாற்றானும் அவனது கருணை காரணமே அன்றி, அது இறைவன் உங்க மேல இருக்கக்கூடிய கருணையினால கொடுக்கிறானே தவிர அச்செயல்கள் அது ஆற்றல் காரணமாக அல்ல. அது ஒரு வழி, நம்ம செய்தது ஒரு வழிதானே தவிர அந்த செயலுடைய ஆற்றல் தான் இது கொடுத்தது என்று சொன்னால் அது பொருந்தாதது என்றுதான் எழுதுறாங்க. ரொம்ப முக்கியமான இடம் இதெல்லாம். நம்ம எந்த இடத்துலையும் அப்படி நினைச்சிடக்கூடாது. முக்கியமா சித்தாந்தம் திருமறை படிக்கக்கூடியவங்க நினைக்கக்கூடாது என்பதை பார்க்கணும். 8வது பாடல். நினைதரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் தொழுதெழப்பட்ட ஒன் சுடரை மனைதரு மலைமகள் கணவனை வானோர் மாமணி மாணிக்கத்தை மறைப்பொருளை புனைதரு புகழினை எங்களது ஒளியை இருவரும் ஒருவன் என்று உணர்வறியவனை கனைதரு கருங்கடல் ஓதம் வந்துள்ளவும் கழுமல நகர் கண்டு கொண்டேனே. என்ன சொல்றார்? பாவங்கள் எல்லாம் நாசங்கள் ஆவதற்காக முன்ன நினைதரு பாவங்கள் சொல்றார். ஏதேதோ எப்படியோ வினை வருவதற்கு எவ்வளவோ காரணம், ஏதோ தவறு செய்திருப்போம். அந்த பாவங்கள் எல்லாம் பல வகையான பாவங்கள், அதான் சொல்ற பன்மையில தான் சொல்றார். பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் தொழுதெழப்பட்ட ஒன் சுடரை, அது போகணும்னு சொன்னா பெருமானை தான் நம்ம வழிபடணும். அப்படி வழிபட்ட ஒன் சுடரை, சுடராக இருக்கக்கூடிய பெருமானை, மனைதரு மலைமகள் கணவனை, மலைமகனுடைய கணவனாக மலையான் அந்த மலையரசனுடைய மகளாக இருக்கக்கூடியவனை பெருமானை, மறைப்பொருளை வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடியவனை, புனைதரு புகழினை பாராட்டி பேசக்கூடிய உயர்ந்த பொருளாக இருக்கக்கூடிய புகழாக இருக்கக்கூடிய பெருமானை, எங்களது ஒளியை ஒளியாக இருக்கக்கூடியவனை. சரி, இப்படிலாம் இருக்கிறானே என்றால் இருவரும் ஒருவன் என்று உணர்வறியவனை. அந்த ஒருவன் எழுதியிருக்கிறோம். ஒருவன்னா ஒப்பற்றவன். பொதுவா இங்க என்னன்னா வரையறைப்படுத்தி உணரப்படுவோன். அதாவது இப்படிதான் பெருமான் இருக்கிறான் என்று அவர்களால் உணர முடியல. அடிமுடி தேடி போறாங்க, இதுதான் பெருமானுடைய திருவடி அல்லது திருமுடி என்று அவரால் பார்க்க முடியல. இருவரும் என்றால் அயனும் திருமாலும் காண முடியாத அவனை கனைதரு கருங்கடல் ஓதம் வந்து உலவும், கடல் அலைகள் வரக்கூடிய அந்த கழுமலத்தில் கண்டேன்னு சொல்றார். 9வது பாட்டு, இன்னும் 2 பாட்டு தான் முடிச்சிருவோம். மறையிடை துணிந்தவர் மனையிடை இருப்ப வஞ்சனை செய்தவர் பொய்கையுள் மாய துறையுறக் குளித்து உளதாக வைத்து வைத்த துன்மையனும் தகவின்மையை ஓரேன் சொல்றார். மீமாம்சகர்களை, சமணர்களை, பௌத்தர்களை சொல்றார் இந்த இடத்துல. பிறையுடை சடையனை எங்கள் பிரானை பேரருளாளனை காரிருள் போன்ற கரையணி மிடருடைய அடிகளை அடியேன் கழுமல நகர் கண்டு கொண்டேனேன்னு பாடுறார். மறையிடை துணிந்தவர்னு சொல்றாரு பாருங்க. பொதுவா இந்த மறை என்பதற்கு வேத உள்ளுரை, வேத முடிவு, அருமறை அப்படின்லாம் வராம பொதுவா மறை அல்லது வேதம் என்று வந்தால் அது வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை தான் குறிக்கும், வேதாந்தத்தை குறிக்காது. வேதாந்தம் என்பது வேறு, வேதம் என்பது வேறுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வேதாந்தம் என்பது ஞான ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஞானகாண்ட பகுதி. வேதம் என்று சொன்னால் கர்மகாண்ட பகுதியை மட்டும்தான் வேதம்னு சொல்லுவாங்க. அது ஏன் அது குறித்ததுன்னெலாம் சொல்லிட்டு அதை நம்ம தனியாக பார்க்கலாம், சொன்ன நினைவு தான். எனவே மறையிடை துணிந்தவர் என்றால் கர்மகாண்டத்தையே உண்மை என்று நம்பி ஞானகாண்டம்லாம் வேண்டான்னு இருக்கக்கூடிய மீமாம்சகர்கள் அவங்கள
என்ன பண்றாராம், அவர்கள் மனையிடை இருப்ப அவங்க என்ன பண்றாங்க, கர்மமே நமக்கு வந்து வீடு பேறு தரும் என்று இல்லறத்தில் இருக்கிறாங்க. மனையிடை இருப்ப வஞ்சனை செய்தவர் பொய்கையுள் மாயத்துறை உரை குளித்து உளதாக வைத்து உய்த்த. அதாவது இவங்க என்னடான்னா கர்மமே பலன் தரும்னு இல்லறத்தில் இருக்கிறாங்க. சமண பௌத்தர்கள் என்ன பண்றாங்க, நாங்க நல்ல ஒரு நீர்த்துறையில தான் குளிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு சேற்றை பூசிக்கொள்கிறார்கள். என்ன அப்படின்னா, அதான் சொல்றாங்க இல்லையா, குளிக்க போய் சேர வாய் பூசிக்கிட்ட கதைன்றாங்க. அது மாதிரி அவங்க என்ன ரொம்ப நாங்க மெச்சூர்டா திங்க் பண்றோம் என்று நினைத்துக்கிட்டு இல்லறம் வேணாங்க, இல்லறம் என்பது ரொம்ப பற்று வந்துடும், எப்படி இருந்தாலும் பற்று வந்துடும், அதனால வந்து துரோரம் தான் கரெக்டுன்னு சொல்லி போனானே. சரி, அந்த முடிவு சரிதான், துரோரம் போற. அப்படி போற எது துறவரம், தவம் என்றால் எது தவம் என்று உணராமல் பெருமானுடைய உணர்ச்சி இல்லாம ஏதோ ஒண்ணு பற்றற்று இருந்தா போதுமா, எதை பற்றணும்னு தெரியணும் இல்லையா. சார் இதை விட்டுட்டேன், எதை பிடிக்கணுன்றது தெரியணும் இல்லையா, அது ஒண்ணு இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. விட்டா மட்டும் போதுமா, அப்படியே தொங்கிட்டே இருப்போமா. எனவே அது உணராமல் இருக்கக்கூடியவர்கள் அவரெல்லாம் நாங்க பொய்கையில குளிக்கிறோம்னு நினைக்கிறாங்க, ஆனா சேற்றிலே தான் அழுந்துகிறார்கள் என்று சொல்லி யார் யார சொல்றார், மீமாம்சகர்கள் சமண பௌத்தர்கள் சொல்றார். சொல்லிட்டு அவருடைய அந்த துண்மையினும் தகவின்மையை என்றால், அந்த தகவின்மை என்றால் பொருந்தா நெறி, துண்மை என்றால் தீ நெறி, அப்படிப்பட்ட நெறியை வந்து நான் உணரேன், எனக்கு ஆராய்ச்சி செய்தா புரியல எனக்கு என்று சொல்லிட்டு பிறையுடை சடையனை எங்கள் பிரானை, பெருமான் பிறை அணிந்து கொண்டிருக்கிறான், எங்கள் தலைவனாக இருக்கிறான், பேரொருளாளனை, அவருக்கு தான் அப்படி இருக்கிறானே தவிர எங்களுக்கு பேரொருளாளனாக இருக்கிறான், அப்படிப்பட்ட பெருமானி கழுமலவர்களை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லிட்டு 10வது பாடல், செழுமலர் கொன்றையும் கூவில மலரும் விரவிய சடைமுடி அடிகளை நினைந்திட்டு அழுமலர் கண்ணினை அடியவர்க்கல்லால் அறிவரிது அவன் திருவடியினை இரண்டும். என்றால் அழுகக்கூடிய பெருமானை நினைந்து அழக்கூடிய அன்புடைய அடியவர்களுக்கு தவிர பெருமான் அரியவனாக இருக்கிறான். உண்மையா இருந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினால் உங்களுக்கு பெருமான் வெளிப்படுவான். ஆனால் நம்ம மனசுல ஏதோ ஒரு எண்ணம் வைத்துக்கொண்டு பெருமானை பொய்யாக வழிபட்டால், அதாவது உலகத்தாருக்காக, சரி யாரோ பார்க்குறாங்க அல்லது வீட்டில் சொல்றாங்க என்பது போல வழிபட்டால் பெருமான் தன்னை மறைத்துக் கொள்கிறான் என்று சொல்லிட்டு சொல்றார். அவர்களுக்கெல்லாம் அடியவர்களுக்கெல்லாம் பெருமான் வெளிப்பட்டு தோன்றக்கூடிய பெருமானை கழுமல வளநகர் கண்டுகொண்டு ஊரன் சடையன் தன் காதலன் பாடிய பத்தும். என்றால் சடையன் என்றால் அவருடைய அப்பா இல்லையா, சடையனார், அவருடைய காதலன் என்றால் மைந்தன், மைந்தனாக இருக்கக்கூடிய ஆரூரனாகிய நான் பாடிய இந்த பத்தையும் தொழு மலர் எடுத்தகை அடியவர் தம்மை, அதாவது பெருமானை தொழுவதற்காக கையிலே மலர் எடுத்த அந்த அடியவர்களை அப்படி பாடுறாங்க இல்லையா, அப்படி மலர் எடுத்து போடக்கூடிய அடியவர்கள் இந்த 10 பாட்டும் பாடுறாங்கன்னா அவர்களை துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே. 2 சொல்றார். துன்பமும் இடும்பைனா பொதுவாக துன்பம்னு சொல்லுவோம், துன்பம் என்றால் இடும்பைன்னு சொல்லிடுவோம். இது என்ன சார் துன்பமும் இடும்பையும் என்றால், துன்பம் என்பது இன்பத்திற்கு எதிராய நுகர்ச்சி. இப்போ இன்பம் என்பது சொன்னாலோ துன்பம் என்றாலோ நுகரக்கூடிய நுகர்ச்சி தான் இன்ப துன்பம். இடும்பை என்றால் எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு இடும்பை வரலாம். இப்போ நான் இப்போ கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக வந்துட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், திடீர்னு வந்து ஏதோ மாடோ ஏதோ குறுக்க வருதுன்னு சொன்னால் அது எனக்கு இடும்பை. அதனால வரக்கூடிய துன்பம் என்னன்னு சொன்னால், நான் ஏதோ விழுந்துட்டேன் இல்லை ரொம்ப வகுப்புக்கு லேட்டாக வரேன்னு சொன்னால் அது துன்பம். அனுபவிப்பது இன்ப துன்பம், அதற்கு காரணமாக இருப்பது என்பது இடும்பை என்று சொல்றாங்க. அந்த அதாவது ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி அது வந்து ஒரு காரணம், அதுபோல எதுவாக இருந்தாலும் வந்து இடும்பை தான் சொல்றாங்க. எது உங்களுக்கு துன்பத்தை செய்யுதோ அதெல்லாம் இடும்பை, அது எதா வேணா இருக்கலாம் என்பதை நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். இது என்ன சொல்றாரு ஐயா குறிப்பு சொல்லும் பொழுது, சேரல் ஒட்டா கழி அப்படின்ற அது மாதிரி இது எல்லாமே நமக்கு இடும்பைதான். ஏனென்றால் நமக்கு தெரியும் துன்பம் என்றாலே நமக்கு பிறவிதானே துன்பம். பெருமான் மருந்தா இருக்கிறான்னா பிறவிக்கு தானே மருந்தாக இருக்கிறான் என்பது போல அவனை அடைவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ எல்லாமே துன்பம் தான், இடும்பை தான் என்று அவற்றை களைவதற்கு இந்த 10 பதிகங்களும் துணையாக இருக்கும்னு சொல்றார். அது இல்லாம ஒரு செயல் நம்ம செய்யறோம்னு வச்சுங்க, இப்ப நம்மளே கூட வந்து ஏதோ ஒரு நல்ல செயல் செய்கிறோம், இப்போ கணபதி ஹோமம் செய்துட்டு செய்யலாம், அது செய்துட்டு செய்யலாம், எல்லாம் செய்யலாம், ரைட்டு தான். அது மாதிரி இந்த பதிகம் இருக்குது இல்லையா, இந்த பதிகத்தை படிச்சுட்டு ஒரு நல்ல செயலை பெருமானே எந்த ஒரு தடையும் எனக்கு வரக்கூடாது என்று எண்ணி இதை நீங்க படிச்சுட்டு செய்தீங்கன்னா பெருமானே உறுதுணையாக இருப்பான்
எந்த ஒரு இடையூறும் உங்களுக்கு வராது. எப்படி கணபதி இடையூறு நீக்குகிறாரோ அதுபோல இந்த பதிகம் இருக்கிறது என்பதை அதையும் ஒரு குறிப்பில் சொல்றாங்க. அந்த குறிப்பையும் உங்களிடத்துல சொல்லி, நேரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நோட்ஸ் முடிச்சுட்டா நல்லது. அதனால தான் போன வகுப்பில் கூட உங்களுக்கு வெறும் 2 பக்கம் தான் கொடுத்தோம். நம் அன்பர்கள் வந்து அதை சரியா கொண்டு வர மாட்டாங்க. அதனால குறிப்பும் முடிந்தது. எனவே சுந்தரர் தில்லை தரிசனத்தை முடித்து கழுமலத்திலே பெருமான் எல்லையிலே வந்து காட்சி அளித்த அந்த செய்தியையும் பதிகத்தையும் இன்றைய வகுப்பிலே நிறைவு செய்தோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இதனை மிக சிறப்பாக வாரந்தோறும் ஏற்பாடு செய்யக்கூடிய நம்முடைய நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.